بسم الله الرحمن الرحيم. அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த இறந்தவர்களை கேட்க முடியாதுங்கிறதுக்குல, இறந்தவர்களை என்ன செய்ய முடியாது, செவியேற்க செய்ய முடியாது அப்படிங்கிறது இருக்கு. இதுலயும் ஆயிஷா நாயுடைய அந்த உணர்வுக்கு தான் இப்ப ஆதாரம் காட்டுறோம். அவங்க பதிலை விட நல்ல பதில் நம்ம அதுக்கு சொல்லலாம். இந்த இறந்தவர் அதாவது பேசுவாங்கல்ல ரசூல்லா, பத்ர் போர்க்களத்துல கொல்லப்பட்டவங்களை எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த பாரடைஞ்ச கிணத்துல போட்டுட்டு, இன்னா வஜதனா மாதர புனஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த பதிர்ல கொல்லப்பட்ட காபிர்களை பார்த்து சொல்லுவாங்க, எங்க இறைவன் எங்களுக்கு வெற்றி தருவதா சொன்னான், அது எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஹல்வஜத்து மாவதரப்புக்கும் ஹக்கா, உங்க இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்க எல்லாம் உங்களுக்கு தந்து விட்டானான்னு கேட்பாங்க. அவன் யாரும் கேட்பாங்க, பணத்தை நோய் கேட்பாங்க. குணங்களை எல்லாம் அள்ளி அந்த கிணத்துல போட்டுட்டு, எங்களுக்கு இறைவன் வாக்களித்ததை தந்து விட்டான், உங்களுக்கு வாக்களித்த இறைவன் தந்து விட்டானான்னு கேட்பாங்க. அப்ப இதை பார்த்தவன உமரில் என்ன செய்வாங்க, அத்துஸ்மியுல் மூத்தா, அல்லாஹ்வுடைய தூதர் மூத்தாக்கள்கிட்ட பேசுறீங்க, செத்து போன ஆள்கிட்ட நீங்க பேசுறீங்க. இன்னொரு அறிவிப்புல கல்லிமு அஜிசாதன் ரூஹலகா, ரூஹு இல்லாத உடம்புலையா பேசுறீங்க, வெறும் உடம்பு ரூஹை இல்லதுக்கு உயிரற்ற உடலிடமா போய் பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, மான் தும்பி அஸ்மாமின்ஹும், அவங்களை விட நீங்க நல்லா கேட்கல, அவ்வளவு நல்லா கேட்கிறாங்க. நான் சொல்வதை நீங்கெல்லாம் கேட்பதை விட யாருக்கு நல்லா கேட்குது, அவங்களுக்கு நல்லா கேட்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத ரசூல்லா சொன்னதாக ஒரு அறிவிப்பு மக்கள் மத்தியில பரவலாக சஹாபாக்கள் காலத்திலிருந்து இருக்கிறது. இன்னைக்கு ஹதீஸ் கிதாபுகள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது என்ன செய்யறாங்கன்னு கேட்ட ஆயிஷா நாயகி இந்த சம்பவத்தை தொடர்ச்சியா தான் சொல்றாங்க, இது ஊர்ல இருந்து அறிவிக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்கன்னா, 2 வசனத்தை எடுத்து போடுறாங்க. இது இப்படி சொல்றீங்க, அதாவது மைத்தா போன ஆள்கிட்ட போய் ரசூல்லா பேசினாங்கன்னு சொல்றீங்க, இதை ஏத்துக்கிட்டமே. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, இறந்தவர்களை உம்மால் கேட்க செய்ய முடியாது. இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, மௌத்தா போன ஆட்களை என்ன செய்ய முடியாது, கேட்க செய்ய முடியாது. அதே மாதிரி 35:22ல உமான் தபி முஸ்லிமின் மன்பில் குபூர், கபூர்ல உள்ளவர்களை கேட்க செய்ய முடியாது. அதாவது மூத்தா போனாலையும் கேட்க செய்ய முடியாது, அதுவே முதல் தடையாயிடுச்சு. கபருக்குள்ள போனா 2வது தடை. மூத்தா போனது ஒரு தடை, கபருக்குள்ள போட்டு மண்ணெல்லாம் போட்டு மூடிடுறோம்ல, இன்னொரு தடையா போயிருதுல. உசுரோட உள்ளவனே மண்ணுக்குள்ள கொஞ்சம் கேட்பானா, அத உயிரோட உள்ளவனே ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு புதைச்சு மண்ணுக்குள்ள மூடிட்டோம்னா, அந்த மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டதுனாலே அவன் கேட்க மாட்டான். உயிர் இருந்தா கூட மூச்சு போறதுக்கு மட்டும் ஒரு கொட்டையை விட்டு கண்ணாடி பெட்டில வச்சு அவனை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டா உயிர்லாம் இருக்கிறது, ஆனாலும் கேட்குமா, கேட்காது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், 2 விதமா இதை மறுக்கிறான். ஒன்னு செத்ததுனால கேட்க மாட்டாங்க, 2வது கபருக்குள்ள இருக்கிறதுனால என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கமா. அப்ப கபருக்குள்ள இருக்கிறவனுக்கு டபுள் தடை, 2 லாக்கு போடப்பட்டிருக்கு. செத்தவனுக்கு 1 லாக், செத்து மேலே கிடக்கிறான், அடக்கம் செய்யப்படல. இவனுக்கு 1 தடை, அடக்கம் செஞ்சு விட்டால் 2 தடை. அந்த செத்ததுனால இவனை கேட்காது, உள்ளுக்குள்ள போட்டு புதைச்சதுனாலையும் இன்னும் கொஞ்சம் கேட்காது. 2 பூட்டு போட்ட மாதிரி, 2 தாப்பால் போட்ட மாதிரி, 2 கதவு போட்ட மாதிரி என்ன செய்யறது, இவன் நிலைமை இருக்குதுன்றது இந்த வசனம் இருக்குது. இதை காட்டிட்டு என்ன செய்யறாங்கன்னா, உமரில் இல்லாம அதையும் அப்படித்தான் சொல்லிவிட்டாரு, தப்பா சொல்லிட்டாரு, மறுக்கவும் செய்யறாங்க. அதே நேரத்தில் உமர் வேணும்னு திட்டமிட்டு அல்லாஹ் ரசூல் மேல பொய்யா இட்டு கட்டிட்டாருன்னு வரக்கூடாது இல்லையா. அவங்க கண்ணியத்தை காப்பதற்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டா, நான் சொல்வது சரி என்பதை அவர்கள் இப்ப விளங்கிக் கொண்டார்கள். விளங்கிக் கொள்வது என்பது வேற, காதல கேட்கிறது என்பது வேற. விளங்கிக் கொள்வதுன்னா அங்க உள்ள போய் முன்கரணைக்கெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கும் பொழுது புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம், ஆஹா நம்ம தப்பான கொள்கையில் இருந்திருக்கிறோம், முகமது சொன்ன மார்க்கம் கரெக்டாவில் இருந்திருக்குது, இப்ப தானே நமக்கு தெரியுது என்று விளங்கி கொண்டார்கள் என்று சொன்னதை காதுல விளங்கி கொண்டார்கள் இவர் புரிஞ்சுக்கிட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, கருத்தில் விளங்குதல். விளங்குதல் நம்மள தமிழ்ல கூட 2 பயன்படுத்துறோம்ல, விளங்குதா சொல்றது விளங்குதான்னு கேட்கிறோம். விளங்குதான்னு அர்த்தம், காதுக்கு விளங்குதான்ற அர்த்தமும் இருக்குது, கருத்துக்கு விளங்குதான்ற அர்த்தமும் இருக்கா இல்லையா. அப்ப உமரில் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி சொன்னாங்க, நான் சொல்வது சரியான மார்க்கம் என்பதையும் அவங்க இருந்த தவறான மார்க்கம் என்பதையும் இப்ப அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள், உங்களை விட நல்லா புரிந்திருப்பார்கள். நம்ம கூட ஒண்ணு புரியல தானே, முன்கண்ணைக்கிற பார்த்தனும் புரியுமா, நம்ம புரிய முடியுமா? முன்கண்ணைக்கிற நேரம் போய் பார்த்துட்டு புரிஞ்சா அது எவ்வளவு புரியுவானோ அந்த மாதிரி நம்ம புரிய முடியுமா? அன்னைக்கு அந்த அபூ ஜஹில் புரிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னைக்கு கூட புரியல. ஏன், நம்ம பார்க்கல.
முன்கர் நக்கீர் அந்த உள்ளுக்குள்ள அந்த உலகத்துக்கு போயிட்டாங்க. அப்ப ரசூல்லா வந்து கேட்பார்கள்ங்கிற வார்த்தையை சொல்லல, அறிவார்கள்ங்கிற ஏழமூன எஸ்மவுனா காதால் கேட்கிறது, ஏழமூனா அறிவால் அறிவது, அறிவால் அறிந்து கொண்டார்கள் தான் ரசூல்லா சொன்னாங்க. இவர் ஏழமூன என்பதை எஸ்மவுனன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. உமர் ரலியல்லாஹு அந்த மாதிரி புரிஞ்சிருப்பாரு, அவரும் பொய் சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்குங்கிறாங்க. அதாவது உமரையும் பொய்யாக்கவும் இல்லை, இதை ஏத்துக்கிறவும் இல்லை. அவங்க என்ன எவ்வளவு அழகா கண்ணியமா பாக்குறாங்க. எந்த நம்மள அப்படித்தான சகாபாக்கள் நம்ம குறையும் சொல்ல மாட்டோம், ஏத்துக்கிறவும் மாட்டோம். நம்ம என்ன செய்யறோம், அவங்க நல்லவங்க, அவங்க கண்ணியமானவங்க, அதெல்லாம் தனி விஷயம். அதை எப்படி நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற குர்ஆனுக்கு மாத்தமா தான் இப்படி ஏத்துக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா? அதே தோரணையில தான் உமர் ரலியல்லாஹு முட்டு கொடுக்குறாங்க. அவர் சொன்னதை இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லைன்னு மறுத்தவும் செய்யறாங்க. அதே நேரத்தில் அவரை பொய்யாக்காத அளவுக்கு என்ன செய்யறாங்க, இவங்க முட்டு கொடுத்து பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க, புரிந்து கொள்வார்கள் நான் சொல்வது ஹக்கு என்பதை இப்போதுல ஏழமூன புரிந்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் மேட்ரு. இது மேட்ரு என்னன்னு கேட்டா இதையும் அவங்க மறுத்தாங்க. அதான் மேட்ரு. இது எதுக்காக வேண்டி மறுத்தாங்க, இதை வந்து 2 வசனத்துக்கு மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்ப குர்ஆனுக்கு மாத்தன்னு வரும்போது உமர் அவங்களுக்கு தெரியல, குர்ஆன் தான் தெரிகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு பெருசா படல. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கும் பொழுது அதுக்கு மாத்தமா எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி மறுக்கிறாங்க. இந்த இடத்துல என் குர்ஆன் உங்களுக்கு போதுமானதுங்கிறத என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப இதுல நம்ம என்ன விளங்கிக்கிறோம், இந்த முன்னாடி யாராவது சொல்லி இருக்கிறாங்களான்னு கேக்குறீங்கல்ல, உமர் சொல்லி இருக்கிறாங்க. அந்த உமருக்கு எதிராக ஆயிஷா சொல்றாங்க. எந்த உமரு குர்ஆன் போதும்னு சொன்னாரோ அந்த உமரே குர்ஆனுக்கு மாத்தமா சொல்லும் போது ஆயிஷா நாயகி ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. 2 வெவ்வேறு கோணத்தில் உள்ளவங்க. அவரு சொல்ற குர்ஆனுக்கு மாத்தமா சொல்லக்கூடாதுங்கிறவரை மாத்தமா சொல்லியும் இருக்கிறார்ல. உமர் ரலியல்லாஹு தான் சொன்னாரு, பாத்திமா பின்த் கைஸுடைய ஜீவனாம்சம் விஷயமா குர்ஆனுக்கு மாத்தமா இப்படி இந்த பொம்பளை சொல்ல கேட்கறதுன்றாரு. அவரே குர்ஆனுக்கு மாத்தமா அறிவிச்சும் இருக்கிறாரு. குர்ஆனுக்கு மாத்தமா எப்படி இந்த கருத்துல இருக்கிறவரே மாத்தி அறிவிக்கிறார். நம்ம எதை கவனிக்கணும், மாத்தமா இருக்கிறது கவனிக்கணுமே தவிர அவரை கவனிக்க நமக்கு தேவையில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டுலையும் அது ஒரு விஷயமா நீங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு செய்தி என்ன வருதுன்னா, அந்த உங்களுடைய அன்னைக்கு சொன்ன 3 விஷயத்துல அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, சகுனம் கிடையாது. சகுனம்ங்கிறது என்ன இல்ல, சகுனம் பீடை, இந்த பொம்பளை வந்ததுனால வாழ்க்கை வீணா போச்சு, அவன் வந்தனால இப்படி ஆச்சு, இவன் மூஞ்சில் முடிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு சகுனங்கிறது. சகுனம் என்று சொன்னால் ஒன்றை பார்த்து விட்டு அதனால் வேற ஒன்று ஏற்படுது என்று நம்புறதுக்கு பேர் என்னது, சகுனம் என்பது. பூனையை பார்த்துட்டா உருப்படாது, அந்த காரியம் உருப்படாது, கழுதையை பார்த்தா உருப்படும், கல்யாணத்தை பார்க்க கூடாது, கனவுல வந்து ஜனாசாவை பார்க்கலாம், இப்படி பல மாதிரி எழுதிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சில விஷயங்கள் சகுனமாக பீடையாக கருதப்படும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, லா அதுவா ஒலா தீயரத, சகுனங்கிறது அறவே கிடையவே கிடையாது என்று மறுத்துட்டாங்க. ஆனா ஒரு ஹதீஸ் வருது, என்ன வருதுன்னு கேட்டா 3 விஷயங்களில் சகுனம் உண்டு. 3 விஷயம் என்ன, பெண்ணு, வீடு, குதிரை. அதாவது ஒரு பெண்ணை ஒரு இருப்பான், நல்ல வசதியா இருந்துட்டு இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னு பொசுக்குன்னு போயிடுவான். அப்ப இந்த பொம்பளைனால என்ன தரித்திரம்ங்கிறது, இந்த பொம்பளை வந்ததுனால என்னவாச்சு, தரித்திரம் ஏற்பட்டுச்சுன்னு மக்கள் நம்புறாங்கல்ல. அந்த கருத்து சொல்லுது. இது என்ன கருத்து சொல்லுது, ஒருத்தன் வந்து ஒரு கல்யாணம் பண்ணவொன்னே என்ன செய்வான், அந்த பொம்பளையுடைய நசீபுல இருந்துச்சுன்னா இவனையும் சேர்த்து வந்து பாதிச்சிடும். பெண்களை பொறுத்தும் அந்த பீடை ஏற்படும். பீடை தருத்திரம்னா எதை பொறுத்து வரும். அதே மாதிரி என்ன செய்வான், ஒரு நல்ல வசதியா இருப்பான், வீடு சின்னதா இருக்குன்னு வேற வீடு கட்டிட்டு போவான், அல்ல வேற வீடு வாடகைக்கு குடிச்சிட்டு போவான், அந்த வீட்டை மாறி போவான். அதுல இருந்து சரசரந்து இறங்கிருமா, ஏதாவது இறங்கி போயிருமா, இந்த வீட்டுக்கு வந்தேன் எல்லாம் அந்த வீட்டுல இருக்கும் எப்படி நல்லா இருந்தேன், ராசியான வீடு, இது ராசி இல்லாத ஒரு ராசி தான், சகுனம் தான் ராசி, இது ராசியான வீடு, இது ராசி இல்லாத வீடுன்னு சொல்றான். அது மாதிரியான ஒரு நிலைமைய வந்து உலகத்துல பரவலா மக்கள் என்ன செய்யறாங்க, நம்பவும் செய்கிறார்கள், பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். அதே மாதிரி குதிரை வந்து அந்த ஒரு குதிரையை வாங்கின நல்லா இருந்துச்சு, இந்த குதிரை வாங்கினா இன்னும் எல்லாம் முதல்ல இறங்கி போச்சுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல. அப்ப இதைத்தான் அவன் சகுனம் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சகுனத்தை மறுத்து விட்டு இந்த 3 என்ன இருக்கிறது உண்டு, இந்த 3லையும் சகுனம் உண்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. இது வந்து அபூ ஹுரைரா சொல்றாரு, ஏன்னா குதிரை, பெண்ணு, வீடு, இந்த 3லையும் சகுனம் இருக்குதுன்னு அவர் சொல்றாரா. அப்ப என்ன செய்யறாங்க, இந்த செய்தியை வந்து ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க. ஆயிஷா நாய் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அபுல் காசிம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பேரு. அபுல் காசிமுக்கு இந்த குர்ஆனை இறக்கிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன், குர்ஆனை இறக்கின இறைவன் மீது ஆணையாக நான் சொல்றேன், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல,
அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா தான். ஆனா ஆயிஷா என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லல. ஏன்னு கேட்டா அறியாமை கால மக்கள் வந்து இந்த மூணுலையும் சகனம் உண்டு சொல்லி வந்தார்கள், இந்த மூணுலையும் சகனம் உண்டு சொல்லி வந்தார்கள். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அறியாமை கால மக்கள் சொல்லி வந்தார்கள் வார்த்தையை விட்டுட்டாரு. முதல்ல சொன்னது எழுவாய் பயனிலை முன்னாடி வரும் பின்னாடி வரும் சொன்னோம்ல, முதல்ல சொல்லுகிறார்கள் முதல் போட்டுருவாங்க, பிந்தி இந்த மூணு செய்தியும் சொல்லுவாங்க. இது மட்டும் காதல வாங்கினவர் என்ன செஞ்சிருவாரு, ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லிடுவார். முதல்ல என்ன செய்வாங்கன்னா அறியாமை கால மக்கள் சொல்கிறார்கள் முதல் முடிச்சிருவாங்க. இந்த மூன்றிலும் சகுனம் இருக்கிறது, இப்படிதான் அரபில சொல்ல முடியும். அப்ப அந்த முதல் வாக்கியத்தை கேட்கலன்னு சொன்னா இது ரசூலுல்லாஹ்வே இந்த கருத்தை சொன்னதாக வந்துவிடும். ஆயிஷா என்ன செய்யறாங்கன்னா இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலன்னா ஊகமா தான் சொல்றாங்க. உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாலும் அவங்க சொல்லல, இப்படி சொல்ல கிடையாது. அறியாமை கால மக்கள் இந்த மாதிரி மூணுல இருப்பதாக அறியாமை கால மக்கள் செஞ்சது ஆயிஷாக்கு தெரியும். அவங்க அந்த அறியாமை காலத்துல இருந்தவங்க தானே, இந்த மாதிரி அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அறியாமை கால மக்கள் நம்பினார்கள் தான் சொன்னாங்களே தவிர இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது மேட்டர் இல்ல. ஏன் இப்படி சொல்றேன் என்று கேட்டால் இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குறாங்க. அதான் பாயிண்ட். நான் ஏன் இதை மறுக்கிறேன் என்று கேட்டால் இது என்னவா இருக்கிறது, இந்த பூமியிலோ உங்களிடமோ எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் அதை நாம் உருவாக்குவதற்கு முன்பே பதிவேட்டில் இல்லாமல் இருக்காது. இது அல்லாஹ்வுக்கு எளிதானது. அதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டா இந்த வீட்டுனால உனக்கு ஏற்படாது, உனக்கு ஏற்படுறது முன்னாடி முடிவாக்கிடுச்சு. அந்த வீட்டுக்கு போனாலும் சரி போட்டாலும் சரி ஆளை பொறுத்து தான் மாறும் விதி, இடத்தை பொறுத்து மாறாது. அந்த வீட்டில் இருந்தா பணக்காரனா போயிருவேன், அந்த வீட்டில் போனா ஏழையா போயிருவேன் விதி இருக்காது. நான் எப்ப ஏழையா போவேன், நான் எப்ப பணக்கார போவேன், அவனுக்கு தனித்தனியா தானே செய்யும் விதிகள் எழுதப்பட்டு இருக்கும். அப்ப அவனுக்கு தனித்தனியா விதி எழுதப்பட்டிருக்கும் பொழுது இதுல என்ன சொல்லப்படுது, இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு மாறினா நல்லபடியா வருவான், வீட்டை அப்படி மாத்தி வச்சா வசதியா போயிருவான், இந்த பொம்பளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பொம்பளை கல்யாணம் பண்ணா பணக்காரனா போயிருவான் என்ற மாதிரி எல்லாம் சொல்வது இது குர்ஆனுடைய கான்செப்டுக்கு மாத்தம் அப்படின்னு என்ன செய்யறாங்க ஆயிஷா நாயகி மறுத்திருக்கிறாங்க. ஆனா இது இந்த மறுப்புடைய உணர்வு என்ன நம்ம விளங்கிக் கொள்றோம். ஏன் இதை மறுத்தாங்க, அதான். ஆனா அதை விட இந்த செய்திக்கு வேற ஒரு மறுப்பும் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டா இதே செய்தி புகாரி முஸ்லிம்லாம் வரக்கூடிய செய்தியிலேயே சகுனம் இருக்குமையானால் இந்த மூன்றில் வேண்டா இருக்கலாம்ன்றாங்க. இன்கான இருக்குமையானால் இப்ப எனக்கு பிறகு நபி இருப்பாரையானால் அலியாக இருப்பார்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நபி இல்லைன்னு தான் அர்த்தம். எனக்கு பிறகு ஒரு நபியாக இருப்பாரையானால் அலி அந்த நபியாக இருப்பார், என் மகன் இப்ராஹிம் நபியாக இருப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு, நான் இல்லைன்றது இல்லைங்கிறத அப்படி சொல்லுவாங்க. சொன்னாங்கல்ல, நான் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை செய்தாச்சை கட்டளையிடுவதாக இருந்தால் கணவனுக்கு மனைவியை செய்ய சொல்லியிருப்பேன். என்ன அர்த்தம், இடக்கூடாதுன்னு அர்த்தம், செய்யக்கூடாதுங்கிறது அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, வேற அறிவிப்புல எப்படி வருதுன்னு கேட்டா சகுனம் என்று இருப்பதா இருந்தால் இந்த மூணுல இருக்கலாம், அதுவும் கிடையாது அப்படின்னு வேற, அதுவும் புகாரி முஸ்லிம்ல வருது. இந்த அகமது அறிவிப்பு கூட வேண்டியதில்லை, இந்த அறிவிப்போட சில விமர்சனங்களும் இருக்கிறது. இந்த அறிவிப்பாளர்கள் விஷயத்துல எழுதியிருக்கிறாங்க, அதுல ஒரு பலவீனமான விமர்சனம் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம அதை கவனிக்க வேணாம். நம்ம ஆயிஷா நாயகியுடைய அந்த உணர்வுக்காக இதை சொல்றோம். ஆயிஷா நாயகி இதைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னா குர்ஆனுக்கு மாத்தம் ஏத்துக்க கூடாது, தெளிவா இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹதீஸ்னு சொன்னதெல்லாம் நம்ம ரெடியா இல்ல, அவங்க உடனே குர்ஆனுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துறாங்க. யார் ஹதீஸ்னு சொன்னாலே குர்ஆனுக்கு மாத்தம் இல்லாம இருந்தா அவரை நம்பி ஏற்றுக்கொள்வார்கள். குர்ஆனுக்கு மாத்தம் வந்துச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க, அந்த ஆயத்தை எடுத்து போட்டு டக்குன்னு மறுத்து விடுவார்கள். அதுக்கு அந்த பாத்துக்கணும். இது நம்ம அதாவது ரெண்டு பேரும் காட்டியிருக்கிறோம், ஒன்னு உமரில் அவனை காட்டியிருக்கிறோம், ஆயிஷா நாயகி காட்டியிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் 2-3 சம்பவங்கள்ல போட்டு சொல்லியிருக்கிறோம். இது போக என்ன இருக்குன்னு கேட்டா மக்கள் மத்தியில் வேற வேற சகாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது நம்ம தேவையில்லை, சாம்பிளுக்கு 2 வச்சுக்கிறங்க சரியா. வேற வேற சகாபாக்கள் அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் குர்ஆனுக்கு மாத்த வாபஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேன், இப்னு உமர் சொன்னதுக்கெல்லாம் நிறைய ஆதாரம் இருக்குது, இதை விட்டுருவோம். அதுக்கடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த காலத்துல இந்த கருத்து இருந்தது, ரசூலுல்லாஹ் காலத்திலையும் இருந்தது, அது குர்ஆன் முதல் நிரூபிச்சிட்டோம். ரெண்டாவது என்ன செஞ்சிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த காலத்திலையும் சஹாபாக்கள் காலத்திலையும் இந்த கருத்து இருந்தது. அப்ப இதை சொன்னவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அவங்க எல்லாம் வழிகட்டவர்களா, அவங்கள எங்களை விமர்சிக்கிறமா விமர்சிப்பீங்களா, அப்ப என்பதற்காக சைடு சப்போர்ட்டாக தான் இதை கேட்கணும் சரியா. அடுத்த காலம் ஹதீஸ்களை காலம் ஆயிரும். சஹாபாக்கள் அடுத்த காலம் என்ன காலம் தான், ஹதீஸ்களை தான். அடுத்த காலம் மாலிகெல்லாம் வந்துடுறாருல, மாலிகெல்லாம் தாபியில் ஓடியாந்துறாரா இல்லையா,
அது மாதிரியா வந்து அபூ ஹனீஃபா கூட ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த காலத்துல வந்துடுறாருல்ல, சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்துல வந்துடுறாரு. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 DVDக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம். 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்ப வந்து அந்த மாதிரி காலகட்டங்கள்ல சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த ஹதீஸ் கலையில இத பத்தி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு கேள்வி. ஷாபி இமாம் அவர் மதுஹப் இமாமா நீங்க பார்க்க கூடாது, இவங்க எல்லாம் உண்டாக்கிட்டது, மதுஹப்புக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் ஒரு ஹதீஸ் ஸ்காலர். ஷாபி இமாம் என்பவர் யாரு? அவர் ஒரு ஸ்காலர், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழணும்னு சொன்னவர். அவர் வந்து ஒரு கரெக்டான அறிஞர்கள். அவர் ஒரு ஆள். ஷாபி இமாமு, அஹ்மது பின் ஹம்பல், மாலிக் இமாம் எல்லாம் கரெக்டான நிலைப்பாட்டில் உள்ளவங்க. அபூ ஹனீஃபா மட்டும் தான் அந்த கருத்துல கொஞ்சம் குழப்பமான நிலையில் உள்ளவர்னு சொல்லுவாங்க. ஷாபி என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் சரியாவதற்கான, அது 16ஆம் பக்கத்துல சொல்றாங்க, சரியாவதற்கான நிபந்தனைகள் முழுமையாகிவிட்டால் அதை குர்ஆனுடன் ஒப்பிட்டு பார்ப்பது கட்டாயமான்னு கேட்கப்படுது. என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு ஹதீஸ் சரியானதுக்கு என்ன நிபந்தனை போட்டோம்? 5. இந்த 5 கண்டிஷன் போட்டோம்ல அறிவிப்பாளர், அந்த நிபந்தனை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம். சரின்னு ஆயிடுச்சு. சரின்னு ஆன பிறகு குர்ஆனோட ஒப்பிட்டு பார்க்கணுமான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இப்போ ஹதீஸ் அறிவிப்பாளர்லாம் கரெக்டா பார்க்கறோம், எல்லா நிபந்தனை 5 தான். நிபந்தனைகள் என்னது? 5 நிபந்தனை போட்டோம்ல, அழிக்காம இருக்கா? அந்த 5 நிபந்தனைகள் அடிப்படையில் ஆய்வு பண்ணி பார்த்து என்ன முடிவாயிட்டோம்? சரி, கரெக்டான ஹதீஸ்னு முடிவுக்கு வந்துட்டோம். அதான் அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஒரு ஹதீஸ் சரியானதற்கான நிபந்தனைகள் அது 5 முழுமையாகிவிட்டால், 5 நிபந்தனை கரெக்டா இருக்குது இருந்தால் அதை குர்ஆனுடன் ஒப்பிட்டு பார்க்கணுமா அதுக்கப்புறம் போய் கேட்கிறாங்க. கரெக்டா இருக்கல, குர்ஆனோட கம்பேர் பண்ணி சரியா இருக்கான்னு கருத்தை சிந்திக்கணுமான்னு கேட்கப்படுது. அவர் என்ன சொல்றாருன்னா, கட்டாயம் இல்லை, அதுக்கு பிறகு போய் குர்ஆனோட என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒப்பிட வேண்டியதில்லை. அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படாமல் இருந்தால்தான் அதன் நிபந்தனைகள் முழுமையடையும். முதல்ல அதை பாடுறாங்கிறாரு. இன்னும் இதெல்லாம் சரியா இருக்குன்னு போய் அப்புறமே பாக்குறேன். ஆறாவது ஃபர்ஸ்டா அவர் என்ன செய்யறாரு? முதல் மேட்ரு என்ன, நீங்க குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா இப்படி ஆளை போட்டு வேஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற, முதல்ல பாரு குர்ஆனுக்கு மாத்தம்னா அதோட தள்ளி விட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருப்பியா? அவர் என்ன செய்யறாரு? குர்ஆனுக்கு மாற்றம் இல்லைன்றது வந்தா தான் நிபந்தனையை முழுமையடையும். அந்த 6 சேர்ந்தா நிபந்தனையே. 6ல ஃபர்ஸ்ட் அதுதான். 6ல ஃபர்ஸ்ட் இது அதுதான். அப்ப குர்ஆனுக்கு முரண்படாமல் இருத்தல் என்பது ஹதீஸ் சரி என்பதற்குரிய நிபந்தனைகளில் ஒன்று. இப்ப 5ல 6ஆவும் ஆகுது, ஃபர்ஸ்டாவும் ஆகுது. 6ஆவும் ஆகுது, என்னது ஃபர்ஸ்ட் ஆகுறது. கேள்வியே தப்பா இருக்கப்பாங்கிறாரு. நிபந்தனை முழுமையாச்சுன்னு எப்படி சொல்ற? நிபந்தனை முழுமை ஆவலைய, இன்னொன்னு இப்ப பாக்கியில் இருக்குது. நிபந்தனை இப்ப முழுமையாகும். இந்த 5ஐயும் பார்த்துக்கிட்டு குர்ஆனுக்கு மாத்தம்ங்கிறதையும் பார்த்தா தானே ஃபுல்லா முழுமையாகும். அப்படிங்கும் போது இது தனப்பா நம்மளும் சொல்றோம். இதை அவரையே ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதோ யாரும் சொன்னாங்களான்னு கேட்கறீங்களா? அவர் சொல்லியிருக்காரு, ஹதீஸ் கலை மேததான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்குரிய நூல் எல்லாம் அரபிலையும் டெக்ஸ்ட் தேவைப்பட்டா உங்களுக்கு காப்பி வாங்கிக்கலாம். அதுக்கு இதுக்குரிய டெக்ஸ்ட் அரபிலாம். அதுக்கப்புறம் வந்து குர்துபியில இமாம் குர்துபிங்கிறவர் வந்து கொஞ்சம் பிந்திரவர், 500 வாக்குல உள்ளவர் நினைக்கிறேன், வருஷம் கரெக்டா யாவும் இல்ல, பிந்திரவர் தான் இவர். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு ஹதீஸ் முரண்பட்டால் அதை செயல்படுத்தக்கூடாது. ஒரு ஹதீஸ்ங்கிறது எவ்வளவுதான் அறிவிப்பாளர் கரெக்டா உங்களுக்கு சொன்னாலும் குர்ஆனோட முரண்படுச்சுன்னு வைங்க, அதை என்ன செய்யக்கூடாது? செயல்படுத்தக்கூடாது, சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப இமாம் குர்துபி அவருடைய தப்சீர்கள் இருக்கிற தப்சீர்களை 2வது இடத்துல வச்சிருக்கிறாங்க. உலகத்தில் எழுதப்பட்ட தப்சீர்கள்லயே எல்லாருமா சேர்ந்து முதல் இடத்துல வந்து இப்னு கஸீர் வைப்பாங்க.
இப்னு கசீர்ங்கிற இருக்கிற தப்சீர்கள்லயே அதை கொஞ்சம் டாப்ல வைக்கலாம். அதுக்கு அடுத்த நிலையில எதை வைப்பாங்க, குர்துபியை கொண்டு போய் வைப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கட்டுக்கதை பொய்கள்லாம் குறைவா இருக்கும், கிசாக்கள்லாம் ரெண்டுலையும் இருக்கும், கூட கூட எழுதியிருப்பாங்க. இருந்தாலும் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்கு, தப்சீருங்கிற பேர்ல இல்லாதெல்லாம் விட்டு அடிக்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய இமாம் குர்துபி என்ன செய்றாரு, முரண்பட்ட ஏத்துக்கிற கூடாது, ஓப்பனா தான் சொல்லியிருக்கிறாங்க, புதுசா ஒன்றும் நாங்க சொல்லல. இது எல்லாமே ஆதாரத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன், இதெல்லாம் ஆதாரத்துக்கு சொல்லவே இல்லை. அப்ப குர்துபி மாதிரி இன்னொருத்தர் மாத்தி சொல்லியிருப்பாரு, அதை கொண்டாந்து காட்டுவான். அப்ப அப்படின்னா குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் ஏத்துக்கணும்னு அவர் சொன்னாருமா, அதெல்லாம் கிடையாது. நாங்க எதுக்கு சொல்றோம், யாராவது சொன்னாங்களா நீங்க கேட்டால் அதுக்கு சொல்றோம். இது எதுக்கு தான் ஆதாரம் சொல்லல, இவர் சொல்லாட்டாலும் இதான் சட்டம். குர்துபி சொல்லாட்டி என்ன, சாபி சொல்லாட்டி என்ன, குர்ஆனுக்கு மாத்தணும் கண்ணுக்கு தெரியும் போது யாரும் ஏன் சொல்லணும்ங்கிறேன். ஒரு பணம் நல்லா கண்ணு முன்னாடி தெரியுது, டாக்டர் சொன்னதான் ஏத்துக்கணுமா? பணம்னு கண்ணுக்கு தெரிஞ்ச மறையாங்க சர்டிபிகேட் நம்ம என்னத்துக்குங்க, அது டாக்டர் சர்டிபிகேட் கொண்டு வந்து கேட்கறீங்க. பணம் நல்லா தெரியுது, மூச்சு பேச்சு இல்ல, ஆளு பாடி ஆயிட்டம் தெரியுது, நாத்தம் வந்துகிட்டு இருக்குது, இல்ல டாக்டர் சர்டிபிகேட் வரல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. இவங்க எல்லாம் டாக்டர் சர்டிபிகேட்லாம் எப்ப தேவை, உங்களுக்கு தெரியாட்டி தான் தேவை, டவுட்டாக இருந்தாலும் தேவை. வழங்குதா, உயிர் இருக்கா இல்லையா, லேசா ஆடுற மாதிரி இருக்கா, செய்யற மாதிரி இருக்க, இதயம் செத்துருச்சா மூளை செத்துருச்சான்றது அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சந்தேகத்துக்குரிய இடத்துல உள்ள விஷயம். இதுல கன்ஃபார்மா தெரியக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் தேவையே கிடையாது. குர்ஆனுக்கு மாத்தம்ங்கிறது பணத்துக்கு சமம். வழங்குதா, அதுக்கு போய் யாருடைய சர்டிபிகேட் தேவையில்லை. ஆனா யாராவது சர்டிபிகேட் கொடுத்துருக்கான்னு கேட்கறான்ல, பணத்தை காட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டு வர உண்டு தானே. சர்டிபிகேட் கேட்டான் அடக்கம் பண்ண போகும்போது பெட்டியா என்ன செய்வான், பணம் ஆயிட்டான்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு வான்னு கேட்பான். சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் போவோம். எதுக்காக கேட்கிறோம், அவன் மாட்டிக்கிற கூடாதுக்காக கேட்கறான், நம்மளும் அதுக்காக வாங்கி கொண்டே கொடுக்குறோம். ஆனா சர்டிபிகேட் இல்லாட்டாலும் தானே சட்டம், சர்டிபிகேட் இல்லாட்டாலும் பணத்தை வீட்டுல வச்சிருப்போம். அதான் விஷயம், இதை வழங்கிக்கிறேன். அடுத்து குர்துபி சொல்லிட்டாரா, அது மாதிரி ஜுர்ஜானி இவர் அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் சொல் இலக்கணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சொல் இலக்கணம், அதாவது ஒரு சொல்லுக்கு தப்சீர், அதாவது தாரீஃப்னு சொல்லுவாங்க, அதனுடைய இலக்கணம் சொல்வது. பேனாண்டா என்ன அப்படின்னா, பேனாண்டா என்னங்கிறது அவர் என்ன செய்வாரு, இலக்கணம். நீங்க பேனாண்டா பிடிச்சி காட்டக்கூடாது, பேனாவை காட்டாமலே பேனாண்டா என்னன்னு சொல்லணும். பேனாண்டா என்ன எழுதுனா ஷார்ட் பீஸ் பேனாம எழுதுறது பேனாண்டியல்னா எல்லாம் அதுல வருது, பேனா மட்டும் தான் குறிக்கணும். எப்படி சொல்லணும், மை ஊத்தி எழுதுறதுன்னா அப்படி சொல்லணும், மை ஊத்தி எழுதுற மாதிரி உள்ளதுன்னு சொல்லி சொன்னா பேனான்னு குறிக்கும். இப்படி ஒண்ணுக்கு என்ன இருக்கு, இரும்புனா என்னண்டா, இரும்புனா பூட்டுனா என்னன்னு என்ன செய்யணும், ஒரு இலக்கணம் சொல்லணும், வார்த்தைகளால் சொல்லணும். அது பூட்டை தவிர எதையும் எடுத்துக்க கூடாது, பூட்டைத்தான் சொல்லணும், வேற ஒன்னையும் சொல்லக்கூடாது. அப்ப பூட்டுக்கு சொல்லுங்க இலக்கணம்னா சொல்ல தெரியும், ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஷார்ப்பா உள்ளவங்களுக்கு தான் இதை செய்ய முடியும். இந்த மாதிரி இதுக்குன்ற நூல் எழுதியிருக்கிறார். பூட்டுனா என்னன்னா ஒரு இலக்கணம் எழுதுவாரு, அது பூட்டை தான் குறிக்கும், பூட்டு அல்லாத எதையும் குறிக்காது. ஒரு இலக்கணம் சொல்வதாக இருந்தால், ஒரு சொல்லுக்கு இலக்கணம் சொல்வதாக இருந்தால் அதுல அதை மட்டும்தான் குறிக்கணும். எந்த ஒரு பூட்டும் வெளியேறக்கூடாது, பூட்டு இல்லாத எதுவும் அதுக்குள்ள வந்துடவும் கூடாது. பூட்டுக்கு சொன்ன விளக்கத்தில் எதுதான் இருக்குன்னு, பூட்டு இரும்பால் செய்யப்பட்டதுன்னு ஒரு வார்த்தையை போட்டீங்க, பித்தளை பூட்டெல்லாம் இல்லாம போயிடும், பூட்டை முழுசா எடுக்காது அது. அப்ப நீங்க மெட்டீரியல் எல்லாம் போட்டு சில குழப்பம்லாம் வரக்கூடாதுன்னு பார்த்து 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 ஜோடிச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம். இவருடைய நூல் தான் டாப், தாரி பார்த்துன்னு சொல்லி ஜுர்ஜானிங்கிறவரு கூர்மையான மதி உள்ளவர் சொல்ல வரேன். ரொம்ப கூர்மையான மதி உள்ளால் யாரு, ஜுர்ஜானி என்பவர் எந்த ஒரு சொல்லுக்கும் என்ன செஞ்சிருக்காரு, அதுக்குன்னு ஒரு பெரிய புக் எழுதிருக்காரு, தாரி பார்த்துன்னு சொல்லி. அதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, அதை எடுத்து தமிழ்ல மொழிபெயர்த்து நம்ம சிந்தனை அளவு நம்ம காட்டிக்கலாம். அவ்வளவு நல்லா இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் வழங்குதா. அப்படி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவென்றால் அதில் மற்ற ரகமான வார்த்தைகள் இருக்காது, அதன் அர்த்தம் குர்ஆன் வசனத்திற்கு முரண்படாமல் இருக்கும். ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு அவர் போற இலக்கணம் என்ன, வார்த்தையும் கொச்சையான வார்த்தை அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. கொச்சையா பேசுறோம்ல, அல்லாஹ்வுடைய கலாம்ல கொச்சையா இருக்குமா, உயர்ந்த நடையில் இருப்பதாக பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபி மொழி என்று அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரியான ஒரு பேசிக்கல, உதாரணமா நம்ம தமிழ்ல உட்கார சொல்றோம், உட்காருங்கிறோம், இது ஒரு வார்த்தை. குந்திக்கமா இவன் மெட்ராஸுக்கான குந்திக்கங்கிற மாதிரி குர்ஆன்ல இருக்காது. அதாவது உட்காருங்கிற மாதிரி குர்ஆன்ல இருக்குமே தவிர குந்திக்கங்கிற மாதிரி இருந்தா அந்த புத்தகத்தை பார்த்து என்ன செய்வோம், ஒரு கலவுக்கியலா இருக்கு, இது என்ன அப்படியே இஸ்துக்கிட்டு போயிட்டான், இஸ்துக்கனா என்ன மெட்ராஸ் பாஷை இருக்கு பத்தியில, இதுதான் கலவுக்கியல்ங்கிறது. இந்த மாதிரியான வார்த்தைகள் குர்ஆன்ல என்ன இல்ல, அரபிலையும் கலவுக்கியல் இருக்கும்ல, தமிழ்ல கலவுக்கியல் இருக்கிற மாதிரி எதுவும் இருக்கு. அரபிலையும் கலவுக்கியல் பேச்சு, இப்ப இன்னைக்கு பேசுறான் கலவுக்கியல் தான் பேசுறான். இன்னைக்கு போய் அரபு நாட்டுக்கு நம்ம போனோம்னு சொன்னா அவன் நம்மள்ட்ட பேசினா நமக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது, உண்மை விளங்காது. ஆமா, ஒண்ணு விளங்காது. இப்ப நானே போனா கூட என்னன்னு எனக்கு விளங்காது, அரபி தான் பேசுறா சொல்லுவான், அவன்கிட்ட நானும் பேச முடியாது,
அவன் என்கிட்டையும் பேச முடியாது. அந்த அளவுக்கு மொழியே வேற மொழியா இருக்கும். சம்பந்தம் இல்லாம என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் முன்னோட கொண்டு மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அது பண்டிதர்களுக்கு மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கிற அரபி புரியும். சாதாரண பொதுமக்களுக்கு என்ன செய்யாது. நம்ம குரானை பாசி வழங்குறதுக்கு அந்த அரபி புரியும், பயன்படும். நம்ம படிச்சிருக்கிற அரபிலாம் ஹதீஸை வாசிப்பதற்கு அந்த அரபி பயன்படும். அரபுகள்கிட்ட பேசுறதுக்கு பயன்படாது. ஒரு அரபி ஷேக் வந்தா நம்ம என்ன செய்ய முடியாது. நானும் ஒரு அரபி மொழிபெயர் கூட்டிட்டு தான் போவேன். ஒரு அரபியோட பார்க்க போறதா இருந்தா மதீனாவுல படிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த நாட்டில் இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அரபிய பேச்சு வழக்கு அரபியை கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. அல்லது 5 வருஷம் 6 வருஷம் தகுதியில் இருந்து வந்திருப்பாங்க. அவரை நான் கூட்டிட்டு போவோம். யார்கிட்ட பேசுறதுக்கு அரபி வந்திருக்காருமாங்க. அவர் இன்னும் எனக்கு வழங்காத, அப்ப மொழிபெயர்த்து தான் சொல்ல வேண்டி இருக்குது. இவரை கூட்டிட்டு போய் இவர் பேசுவார். நம்ம தமிழ்ல சொல்றது இவர் அவங்க அரபில மொழிபெயர்த்து அவங்க அரபில சொல்றது இவர் வாங்கி நமக்கு தமிழ் என்ன செய்வாரு சொல்லுவாரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படியான கலோக்கியல் இதுல கிடையாது, குர்ஆன்ல கிடையாது. ஹதீஸ்ல இருந்தா மற்ற ரகமான ஹதீஸ் வார்த்தைகளை ரசூல்லா பேச மாட்டாங்கிறாரு. ஹதீஸுக்கு குர்ஆனுக்குள்ள அளவுகளை இதுலயும் வைக்கிறாரு, அவரு ஹதீஸுக்கு வைக்கிறாரு, இலக்கணங்கிறாரு. அவ நமக்கு முந்தைய சொல்லி இருக்கிறார்கள், ஜூர்ஜானி சொல்லி இருக்கிறார். சுயூத்திங்கிறவர் ஒரு மதுஹப்ல ரொம்ப முக்கியமான ஷாபி மதுஹப்ல முக்கியமான ஒரு ஸ்காலர். அவர் ஷாபி மதுஹப்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய 4-5 பெரிய அறிஞர்கள் இவர் ஒரு ஆள். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அறிந்து கொள்வதற்கான அடையாளங்களில் ஒன்று, விளக்கம் கொடுக்க முடியாத வகையில் அறிவுக்கு அச்செய்தி மாற்றமாக இருப்பதாகும். எந்த விளக்கம் கொடுக்கல, என்ன சொன்னல, நடைமுறைக்கு மாற்றமா இருக்குது என்பது அது ஒரு விதி அந்த காலத்தில் வச்சிருக்காங்கன்றது. அவர் சுயித் என்ன சொல்றாரு, குர்ஆனுக்கு மாற்றத்தை கூட பேசுறல. ஃபர்ஸ்ட் எந்த விளக்கமும் கொடுக்கல. அது மறுமை சொர்க்கம் அதுக்கெல்லாம் அறிவுல அடங்காது, அறிவுக்கு அடங்கும் விஷயத்தில் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதாவது விளக்கம் கொடுக்கவே முடியாது. இப்படி ரெண்டையும் இணைச்சு இந்த விளக்கம் அதுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி ரெண்டையும் சமாளிச்சுட்டு போறதுக்கு என்ன இருக்காது, ஒரு வாய்ப்பும் இருக்காது. அறிவுக்கு செய்தி மாற்றமா இருப்பதாகும் ஒண்ணு. 2வது நிபந்தனை, உறுதியான குர்ஆனுடைய கருத்திற்கு எதிராக அச்செய்தி அமைந்திருக்கும். இட்டுக்கட்டப்பட்ட செய்தி எப்படி அமைந்திருக்கேன், குர்ஆனுக்கு மாற்றமாக அமைந்திருக்கும். நடைமுறைக்கும் இயல்பான சூழ்நிலைக்கும் ஒத்து வராத செய்தியும் இந்த வகையில் அடங்கும். அப்ப இந்த குர்ஆனுக்கு மாற்றம் என்பதோட நம்ம 2 சொன்னோம்ல அன்னைக்கு, அதான் இவர் சொல்றாரு. குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிறது ஒண்ணு, நடைமுறைக்கு மாற்றமா இருக்கிறது ஒண்ணு. நடைமுறைக்கு மாற்றங்கிறது அதுக்குள்ள அடங்கிடும், ஒன்னாவும் வச்சுக்கலாம். ஏன்னா நடைமுறைக்கு மாத்தம்னா பொய் தானே, பொய் இருக்கக்கூடாதுல, பொய்ய குர்ஆன் ஏத்துக்கிறதுல அப்படின்னு குர்ஆனுக்கு மாத்தம்னு கொண்டு வந்துடலாம். பிரிச்சும் சொல்லி இருக்கிறாங்க, குர்ஆனுக்கு மாத்தமாவும் இருக்கக்கூடாது, நடைமுறைக்கு மாத்தமாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இமாம் சுயூத்தி அவர்களும் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு ஹஸ்ம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முகமது பின் அப்துல்லா இப்னு ஹஸ்ம்ங்கிறவர் இவர் ஒரு ஹதீஸ் ஸ்காலர் தான். இவர் என்ன செய்வார்னா, ஹதீஸ்ல அந்த வெளிப்படையா என்ன அர்த்தம் இருக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கணும், விளக்கம் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற லாஹிரியாக்கள் ஒரு கூட்டம், அதனுடைய தலைவர் இவர். இந்த மதுஹப் மாதிரி என்ன இருக்கு, லாஹிரியான்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க. அந்த பிரிவு என்ன செய்வாங்கன்னா, குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு வெளிப்படையா என்ன இருக்குதோ அது அப்படியே அர்த்தம் செய்யணுமே தவிர இதுக்கு வேற மாதிரி வியாக்கியானம் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஹதீஸுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கவே கூடாது. இலக்கியமா சொன்னதுக்கு நேரடியாக அர்த்தம் கொடுக்க சொல்லுவார். ரசூலுல்லாஹ் ஒளினா ஒளிதான், அது இப்படி வெளிச்சம் தான், அப்படி இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கருத்துல உள்ளவர் அவர். அந்த குரூப்ல உள்ளவராக இருந்தவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முகமது அப்துல்லா என்பவர் சொன்னதாக எடுத்து காட்டுறாரு. குர்ஆனுக்கு ஒத்து அமைகின்ற ஹதீஸ் இதை ஏற்றுக்கொள்வது கட்டாயம். ஹதீஸை பிரிச்சு சொல்றாரு, 3 வகையை சொல்றாரு. குர்ஆனுக்கு ஒத்து இருக்குன்னு வைங்க, அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனில் இருப்பதை விட கூடுதலான தகவல் தருகின்ற ஹதீஸ், இதையும் குர்ஆன்ல இணைத்து ஏற்றுக்கொள்வது கட்டாயம். குர்ஆன்ல தொழ சொல்லி இருக்கிறது, எப்படி தொழுகிறதுங்கிறது கூடுதல். கையை உயர்த்துறது இது குர்ஆனுக்கு முரண் இல்ல, கூடுதல் தவிர கையை உயர்த்த கூடாது என்று குர்ஆன்ல இருந்தா தான் கையை உயர்த்துங்கிறது முரணாகும். முரண்டு சொல்ல முடியாது இதை. ஆனா குர்ஆன்ல இல்லாதது, குர்ஆன்ல தொழுவுங்கள் இருக்கே தவிர கையை உயர்த்துங்க, தக்பீர் கட்டுங்க, குனிங்க, சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்லுங்க குர்ஆன்ல இருக்கு இல்ல. ஆனா குர்ஆன்ல இல்லாத கூடுதலா இருக்குது. கூடுதலா இருந்த விளக்கம்னால கூட தானே இருக்கும். விளக்கம்னால என்னவா தான் இருக்கு, அதையே திருப்பி சொன்ன விளக்கமா, அகீமு ஸலாத்த தொழுகை நிலைநாட்டுங்கள் என்ன விளக்கம், தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னா அது விளக்கமா, இது விளக்கம்னா என்ன இருக்குன்னு அது அர்த்தம். தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பது அர்த்தம். அது விளக்கம் என்னன்னா அது கொஞ்சம் கூட சொல்லணும், கூட சொல்லலன்னா விளக்கம் இல்லை அதுக்கு. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட
அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு PJ, லூஹா, MS, அல்தாஃபி, நாசர், ரஹமத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. கூட சொல்ல அர்த்தம் விளக்கு தேவையில்லை, விளக்கம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் விளக்குறதுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? குர்ஆன்ல இல்லாதன்னு சொல்லுவார்கள். குர்ஆன்ல இல்லாததான் கூடுதலா விளக்கமா சொல்லுவார்கள். அதை நீங்க ஏற்றுக்கொள்ள தான் வேணும். முரணா இருந்தா தான் ஏத்துக்க கூடாது. அதாவது குர்ஆனோட அப்படியே ஒத்து போனாலும் நீங்க ஏத்துக்கிறேன். குர்ஆன்ல இல்ல, ஆனா முரண்படல. குர்ஆன்ல இல்ல, அந்த செய்தி என்ன இல்ல, முரண்படல. அப்போ நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது என்ன சொல்றாருன்னா, குர்ஆனுக்கு குர்ஆனுடைய கருத்துக்கு முரணாக வரும் ஹதீஸ், இதை ஒதுக்க வேண்டும். ஹதீஸ 3 அழகா பிரிக்கிறார். ஒன்னே குர்ஆனை அப்படியே குர்ஆன் சொல்லுவதையே ஹதீஸும் சொல்லும். வழங்குதா? உங்களுக்கு 5 தொழுகை கடமையாக்கி இருக்கிறான் அந்த ஹதீஸ். அகீமு ஸலாத்தும் அது ஒண்ணுதான் சொல்லுது. தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதும் இதுவும் ரெண்டும் ஒரே விஷயத்தான் சொல்லுகிறது, ஒத்து வர்றது. இன்னொன்னு என்ன, நோன்பு வையுங்கள், இது குர்ஆன். அதுக்குரிய இன்னொன்னு செஞ்சா முடியும், இன்னொன்னு செஞ்சா முடியாது என்பது கூடுதல். முரண் இல்ல. நோன்புன்னு ஒண்ணு இருக்கிறது, குர்ஆன் நிரூபணமாகிவிட்டது. ஜக்காத்து கொடுங்கள் தான் குர்ஆன்ல இருக்குது. எதுக்கு எவ்வளவு குர்ஆன்ல இருக்கா? இல்ல. ஆனா கூடுதலா இருக்கு. கூடுதலாக இருக்கிற தகவல்னா என்னவா எடுத்துக்கிறோம் நம்ம? விளக்கம். கூடுதலா சொல்றது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அல்லாஹ் 16:44 நினைச்சிட்டான், நீ தான் விளக்கணும். நான் ஒரு குர்ஆனை ஷார்ட்டா தான் தந்திருக்கிறேன், நீ குர்ஆனை விளக்கணும்னு சொன்னாலேயே அல்லாஹ் ஷார்ட்டா தந்திருக்கான்ற அர்த்தம் அடங்கி இருக்குது. ஷார்ட்டா தரலன்னா குர்ஆனே என்ன செய்யும், ஒரு 10,000 கிதாபு போயிருக்கும். லைப்ரரி இந்த ஹதீஸ் கிதாபுகள் அளவுக்கு குர்ஆனை ஆயிக்கணும். அல்லாஹ் ஷார்ட்டா தந்து விளக்கத்துக்கு நினைச்சிட்டான், ஆளை அனுப்பிட்டான். அப்ப இப்படி 3ஆக பிரித்து சொல்லி இருக்கிறாங்களே, அதுல இவங்க எல்லாம் அதை கவனிக்காதவங்க, எதை சனதை பார்க்காதவங்க. இவரெல்லாம் யாரு? சனதை பத்தி பேசல பாருங்களேன். மேட்ரமெண்ட் மத்தனை பாக்குறவங்க இவங்க. ஆய்வாளர்கள் எதை பார்ப்பாங்கன்னு கேட்டா, அதனால அதை பத்தி பேசவே இல்லை. கருத்துக்கு சொல்றாங்க. குர்ஆனுடைய கருத்தை பாருங்க, ஹதீஸுடைய கருத்தை. குர்ஆனுக்கு அப்படி ஒத்துருக்கா, அது ஏத்துக்க ஆகணும். குர்ஆனை விட கூடுதல் விளக்கம் இருக்கா, ஏத்து ஆகணும். குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கா, ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்க கூடாது. அறிவிப்பாளர் இல்லாம அதை இவங்க பார்க்க மாட்டாங்க. அறிவிப்பாளர் சரியா இருந்தால் கருத்து முக்கியம். கருத்து குர்ஆனுக்கு ஒத்துருக்கணுங்கிறத நம்ம மட்டும் சொல்லாம இவரும் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி புகாரி இமாமுடைய அந்த புகாரியுடைய ஹதீஸுகளை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள்ல இவர் ஒரு ஆள். யார்? இஸ்மாயிலின்னு சொல்றாங்க இல்லையா, இமாம் இஸ்மாயிலிங்கிற ஒரு ஆள், ஒரு பெரிய ஒரு ஸ்காலர். இவர் என்ன செய்வாருன்னா, அந்த புகாரியுடைய ஹதீஸுகள்ல இதே மாதிரி வேற எங்கெங்கெல்லாம் ஹதீஸுகள் வந்திருக்குது என்று தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் யாரு? இஸ்மாயிலிங்கிற ஒரு ஆள். இவர் புகாரியுடைய எத்தனை பிரதிகள் இருக்கு, எத்தனை மாணவர்கள்ட்ட எத்தனை பிரதி இருந்துச்சு என்பதையெல்லாம் விரல் நுனியில வச்சிருந்தவர். புகாரி நூல் சம்பந்தமாக மேலாய்வு செய்த அறிஞர்கள்ல முக்கியமான ஆள் யாரு? இஸ்மாயிலிங்கிறவர். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ, புகாரி ஹதீஸ எடுக்கிறார். புகாரியிலே பரிச்சயம், அதுலயே மூழ்கி கிடந்தவரா இருக்கிறதுனால ஒரு ஹதீஸை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, மறுமை நாள்ல அந்த ஆசரு என்பவர் என்ன செய்வான்ல, அந்த இப்ராஹிம் நபி தகப்பனார் ஆசரு, சரியா? இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் பேர் என்னது? ஆசரு. இப்ப இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான கலீலு, நெருக்கமான ஒரு நல்லடியார் என்பதற்கெல்லாம் குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிறது. மறுமை நாள்ல சந்திச்சுக்குவாங்க ரெண்டு பேரும்.
அப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கும் போது தகப்பன இந்த மாதிரி வந்து கிடக்குறீல, நான் உலகத்துல வாழும்போது சொன்ன அப்பவே கேட்டிருக்க மாட்டீங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைக்கு இப்போ ஆளாக போறீங்களே, நரகத்தில் எல்லாத்துக்கு போட போறான்னு பாப்பாட்ட யார் சொல்லுவாரு? இப்ராஹிம் நபி சொல்லுவாரு, ஹதீஸ் சொல்லுவாரு. அப்ப அவர் என்ன செய்வாரு? இல்லப்பா இப்ப நான் சொல்ல கேட்கறேன், அங்க சொல்லாம இருந்து கேட்காம இருந்து இப்ப என்ன செய்ய மறுமையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்லுபடி கேட்கறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப இன்று நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன்னு அவர் சொல்லுவாரு. அப்ப என்ன செய்வாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, இறைவா மக்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுபடுத்த மாட்டேன் என்று நீ வாக்களித்திருந்தாய். அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டா அவர் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சிருந்தாங்க. ஒலா தூசினி யௌம யுபஸூன், இறைவா எழுப்பப்படக்கூடிய நாள்ல என்னை கேவலப்படுத்திடாத அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அது குர்ஆன்ல இருக்கிற துவா. குர்ஆன்ல என்ன இருக்குது? என்னை வந்து எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுக்கு உள்ளாக்கி விடாது, மறுமை நாள்ல வந்து எனக்கு கேவலத்தை உண்டாக்கிறாது என்று துவா செஞ்சிருந்தாங்க. அதை அல்லாஹ்ட்ட சொல்லி காட்டுறாங்க, நான் துவா செஞ்சிருந்தேன், நீ ஏத்துக்கிட்டு இருந்த, என் தகப்பனாரத்துக்கு நரகத்துல போடுறதை விட இழிவு என்ன இழிவு இருக்குது, என்னை இழிவுபடுத்த மாட்டேன்னு சொல்லி இருந்தேன், எங்க வாப்பாவத்திக்கு நரகத்துல கூட எனக்கு இழிவு தானே, அது இதை விட என்ன இழிவு இருக்க முடியாதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு? வாப்பாவுக்க வேண்டி அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டா, சொர்க்கத்தை வந்து இறை மறுப்பாளருக்கு தடை செய்து விட்டேன், காபிருக்கு என்ன கிடையாது, சொர்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கழுதை புலி தோற்றத்தில் பிடிச்சி என்ன செய்வான்? அல்லாஹ் நரகத்தில் வீசிடுவான். வாப்பா தோட்டத்தில் இருந்தாலும் மனசு வருத்தப்படுறாரு, அதனால தோற்றத்தில் கழுதை புலி மாதிரி ஆக்கி என்ன செய்வான்? பார்த்துட்டு அதை பார்க்க வாப்பா தான் சொல்லி அதை காட்டுவான். இப்படி ஒரு ஹதீஸ் வந்து புகாரில 3350வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸை செஞ்சுட்டு அவர் என்ன செய்யறாரு? விளக்குறாரு. அதான் முக்கியம். இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இஸ்மாயில் என்ன செய்யறாரு? இவர் ஹதீஸ்களையே ஸ்காலர், ஹதீஸ் ஆய்வு செய்யக்கூடியவர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிந்திருந்தார்கள். அப்ப இப்படி அல்லாஹ் வந்து வாக்கு மீற மாட்டான்னு சொல்லி இருக்கும் போது அல்லாஹ்ட்ட எதுக்கு ஒரு கேள்வி கேட்டுப்பாரா? அல்லாஹ்க்கு நரகத்துல தூக்கி போறான்னு சொன்னா யாரெல்லாம் எனக்கு வாக்களிச்சுட்டு நீ மீறுறேன்னு இப்படி கேட்பாரு அவரு. இப்ராஹிம் அல்லாஹ் வந்து எந்த வாக்கையும் மீற மாட்டான்ல, அல்லாஹ் வந்து வாக்கு மீற மாட்டான்ங்கிறத வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கும் பொழுது அல்லாஹ் இடத்துல ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டாரு என்கிற மாதிரி வருது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவர் இந்த உலகத்தில் இருக்கும் போதே அவர் பாவம் மன்னிப்பு தேடினாரு பாப்பாக்கா வேண்டி. அல்லாஹ் நினைச்சிட்டான், அந்த ஆள் என்னுடைய எதிரி, அவருக்கு நீ பாவம் மன்னிப்பு தேடக்கூடாது, வாயை மூடி கேட்டு கண்டிச்சுட்டான். அதுவும் குர்ஆன்ல இருக்கு. மாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம நீ அபிஹி இல்லா மோயிதத்தின் வாதகா ஐயாவு, வாக்குறுதிக்காக வேண்டி வாப்பாவுக்கு என்ன செஞ்சார்? அவரு பாவம் மன்னிப்பு தேடிட்டாரு. பலம்மா தபையன அன்னஹு அதுவும் இல்லாஹி தபர்ரா மின்ஹு, தன்னுடைய தகப்பனார் இப்ராஹிம் ஆசர் வந்து அல்லாஹ்வுக்கு எதிரி என்று தெளிவான பிறகு அதிலிருந்து விலகி கொண்டார். அப்ப ஏற்கனவே வாப்பாவுக்காக வேண்டி உலகத்துல மன்னிப்பு கேட்டு அது அல்லாஹ் கண்டிச்சு என்னுடைய எதிரிதான் என்று டிக்ளேர் பண்ண பிறகு அங்க ஒரு கவலை கேட்பாரு. இந்த உலகத்துல ஒரு பாவ மன்னிப்பு கேட்டாரு, கேட்டது எல்லாம் நினைச்சிட்டான், கண்டிச்சுட்டான், பேசாத வாப்பாவுக்கு பேசாத, அவர் எதிரி. அப்ப என் எதிரி என்று அது சொன்ன பிறகு அது மாதிரி இஸ்லாத்துல வந்து இந்த பரம்பரைக்கு எந்த முக்கியத்துவம் இல்ல. நூஹ் நபியுடைய மகன் லூத் நபி கொண்டாட்டியுடைய செய்திகள்லாம் இப்ராஹிம் நபிக்கு தெரிஞ்ச முந்திரவங்க தானே. இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்யும்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நூஹ் நபியுடைய சம்பவம் கண்டிப்பா இப்ராஹிம் நபிக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்க போய் இப்படி வாப்பாவுக்கு சிபாரிசு பண்ணுவாரு. யாருக்கு சிபாரிசு பண்ணக்கூடாதோ துன்யாவுலேயே தடை செய்திருக்கும் பொழுது அவருக்கு ரெண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீறி போய் என்ன செய்ய மாட்டாங்க? அல்லாஹ்ட்ட கேட்பாங்கிறது சரியில்லை அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? விலகி கொண்டார்ந்து அல்லாஹ் தெளிப்ப குர்ஆனுக்கு இது முரண்படுது அப்படி சொல்லி சரியில்லைங்கிற அந்த ஹதீஸ். இந்த புகாரில வர்ற ஹதீஸ் தான், அறிவிப்பாளர்லாம் கரெக்டா தான் இருக்கிறது. புகாரி நூலைத்தான் இவர் ஆய்வும் செய்யறாரு. ஆய்வு செய்யும் போது இந்த ஹதீஸை பார்க்கல அவருக்கு எப்படி தெரியுது? குர்ஆனுக்கு மாத்தங்க. அவர் வாப்பாவுக்கு ஏற்கனவே உலகத்தில் மன்னிப்பு கேட்டார். ரப்பி ஃபிர்லி அபி இன்னஹு கான மினல் லாலின், இறைவா என் தகப்பனாரை மன்னிச்சிரு, அவர் வழிகேட்டில் இருக்கிறாருன்னு இப்ராஹிம் நபி சொன்னாங்க. அப்ப மன்னிப்பு கேட்டார்கள் குர்ஆன்ல இருக்கிறது. அல்லாஹ் நினைச்சிட்டான், கேட்கக்கூடாது, நிறுத்தி, இதோடு நிறுத்திக்க, வாப்பா பத்தி பேசாத அப்படி சொல்லி இருக்கும் பொழுது இப்ராஹிமுடைய தன்மை என்ன? இது காலகு ரப்புகு அஸ்லிம் கால அஸ்லம். இப்ராஹிமை பல வைத்து சோதிச்சு பார்த்தோம். அஸ்லிம்னா அஸ்லம் திட்டுவார், கட்டுப்பட நினைச்சுவாரு, உடனே கட்டுப்பட்டேன் அப்படி சொல்லக்கூடியவர்ல முதலிடத்தில் இருப்பவர் யாரு? இப்ராஹிம் நபி. அவர் வந்து உங்க வாப்பாவை பத்தி பேசக்கூடாதுன்னு எல்லாம் தடுத்து இருக்கும் பொழுது, அவர் பேசி மாட்டி இருக்கும் பொழுது, இறைவனால் கண்டித்து இருக்கும் பொழுது, மறுமையில் வந்துட்டு எங்க வாப்பாவத்திக்கு நரகத்தில் கூட எனக்கு பாதிக்குதுன்னு சொல்வாரே, ஆனால்
அந்த அந்த இன்னும் சொல்ல போனா அந்த உலகம் இதையெல்லாம் நான் கூடுதலா சொல்றேன், அவர் விருதம் கவனிக்கிறாரு. அந்த உலகம் இதையெல்லாம் கவனிக்கிற உலகம் இல்லை. அந்த உலகம் என்ன உலகம்? வாப்பாவும் தெரியாது, அம்மாவும் தெரியாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனிஹி, பொண்டாட்டி புள்ள வாப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டு ஓடுவான். அந்த உலகத்துல உட்கார்ந்து வாப்பா அவர் நினைக்கிறார், எல்லாம் நப்சி நப்சின்னு இருப்பாங்கன்னு வேற ஹதீஸ்கள் சொல்லுகிறது. எல்லா ஹதீஸும் சொல்றது இறைவா என்னை காப்பாத்து என்பதுதான் அனைத்து நபிமார்களுடைய நிலையாகவும் இருக்கும். நபிமார்கள் உட்பட எல்லாருமே அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம் சொல்லுவாங்க, இறைவா என்னை காப்பாத்து, இறைவா என்னை காப்பாத்து. அப்ப அங்க போய் உட்கார்ந்துட்டு இங்கே கேட்கக்கூடாது, தடுத்தாச்சு. அங்க போய் எங்க வாப்பாத்தி கூட எனக்கு கேவலம், ஏன் மரியாதை என்ன ஆகுறதுன்னு அல்லாட்ட சட்டம் பேசுறாரு. இப்படி செஞ்சிருப்பாரு. இவர் மரியாதை முக்கியமா, அல்லாவுடைய மரியாதை முக்கியமா? இப்படி நினைக்கக்கூடியவர் இப்ராஹிம் நபி. உலகத்துக்கே தௌஹீதுக்கு இமாம் அவர் தான். உலக இமாம், தௌஹீதுக்கு இமாம் யாரு? நம்ம அனைவருக்கும் இப்ராஹிம் தான் தௌஹீதுடைய இமாம். இன்னி ஜாஹிலுக்குல் இன்னாசி இமாமா, உன்னை மனித குலத்துக்கு இமாம் ஆக்கியிருக்கேன்னு நல்லா சொல்றான். இன்னைக்கு அந்த தௌஹீதுன்னா அவர் தான். தௌஹீதுன்னா என்னது? அந்த மாதிரியான உறுதி, அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத வாழ்க்கை. அவர் எந்த நீ வேற நான் வேற தௌஹீதமா சொல்றோம்ல, இது அச்சு அசலா இப்ராஹிம் நபி தான் பொருந்த முடியும். இப்ராஹிம் நபி எடுத்து பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்வாரு? இப்ப அவர் நிலையத்தை நம்ம அப்படி எடுத்துருக்கணும். யாருடைய மில்லத்தை அல்லாஹ் பின்பற்ற சொல்கிறானோ இப்ராஹிமுடைய மில்லத்தை பின்பற்றுங்கிறான். மற்ற நபிமார்களுடைய மில்லத்து நம்ம விவரமாக குரான்ல கிடைக்கல. இப்ராஹிம் நபியுடைய மில்லத்து குரான்ல கிடைக்க என்ன செய்யறாரு? சிலைபி உடைக்கிறாரு, கிண்டல் பண்றாரு, அது என்ன செய்யறாரு? படிப்படியா அந்த மக்களை டெவலப் பண்ணி கொண்டு வர்றாரு. அப்ப அந்த மாதிரி அது போல என்ன செய்யற மக்கள்கிட்ட சொல்றாரு, இன்னா புராவு மின்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகியவர்கள். பதா பைனனா பைனக்குமுல் அதாவத்து போல் பகலா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில வெறுப்பும் பகையும் தான் இனிமேல். ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதஹு, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்புகிற வரை நீ வேற நான் வேற. நெருப்புலதுக்கு போட்டாலும் இதான் சொன்னார். அந்த மாதிரியான இப்ராஹிம் அவர்கள் வந்துகிட்டு இப்படி சொன்னாங்கன்னா அவர் இஸ்மாயிலுக்கு ஏத்துக்க முடியல. இஸ்மாயிலுக்கு அறிஞருக்கு என்ன செய்ய முடியல. இது இப்படி ஒரு என்ன இப்படி அல்லாட்ட இப்படி கேட்டிருக்காரு, இப்ராஹிம் இப்படி கேட்பாரு. அப்ப இது ஹதீஸ் சனது சரி, மேற்று சரியில்லை என்று நம்ம சொல்லல, இஸ்மாயிலும் சொல்றாரு, நம்ம சொல்லல. இது நம்மள ஏற்றுக்கணும். அது ஒரு விஷயம். கூடுதல் இன்னும் 2 பையனை கூட நம்ம சேர்த்து சொல்லுவோம். ஆனால் அவரும் இந்த நிலைப்பாட்டில் இருந்தாரா இல்லையா? குரானுக்கு மாத்தமா இருந்தால் ஹதீஸை ஏத்துக்கிற கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு இல்லாட்டி இப்ப பேசுறாரு அவரு. அப்படி பேசக்கூடாது, பாவம், எதா இருந்தாலும் கண்ண முடிவு ஏத்துக்கிறேன்னு. அப்படித்தான் இஸ்லாமிய மரபு, அப்படித்தான் வழிமுறை இருக்குமே. ஆனால் பல அறிஞர்கள் நூல்களை ஆய்வு செஞ்ச இந்த அறிஞர் ஆய்வாளர் இந்த வார்த்தையை ஏன் சொல்லுகிறார்? புகாரில ஒரு ஹதீஸை ஏன் மறுக்கிறார்? புகாரில தான் இருக்கிறது. என்ன செய்யணும்? இன்னும் சொல்ல போனா இதை பாக்குற கூட நானே பயான்ல இதை சொல்லியிருக்கிறேன். எனக்கு அது முரண் தெரியலப்ப நானே நினைஞ்சிருக்கிறேன். ஈமானின் நிலைகள் எல்லாம் ஆரம்ப காலத்துல இந்த விஷயம் நானே சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியல முரண்பாடு. சுட்டிக்காரன் ஆமா கரெக்டா தானே சொல்லியிருக்காரு, அவரை வச்சா நம்ம மறுத்தோம். நம்மளா இது மறுக்கல, நமக்கு ஒரு ஆள் மறுத்திருக்காரு, நமக்கே தெரியாம நம்மள இப்ராஹிம் நபியா இருந்தாலும் நம்ம தப்பிக்க இயலாதுங்கிற தோரணையில இந்த ஹதீஸ் எடுத்து பயான்லாம் பண்ணதான். ஹதீஸ் மேல வெறுப்புலாம் கிடையாது, பண்ணத்தான் செஞ்சோம். இந்த இஸ்மாயில் கேட்டார்ல, ஆகா இப்ப நல்லவளை கேட்டிருக்காரு, இது நம்ம கண்ணுக்கு தென்படாம போச்சு, இதுக்கு ஆன்சர் நம்மள்ட்ட இல்லையே. இவர் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் இருந்தா ஆன்சர் சொல்லிட்டு அது சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவர் சொன்னது கூடுதல் பயன் கிடைக்குது. சிந்திச்சு பார்த்தா என்ன ஆகுது? மறுமையில் உட்கார்ந்து இதுக்கெல்லாம் நினைச்சிட்டு இருப்பான். அவன் பாப்பா பிள்ளை ஓடக்கூடிய காலத்துல போயிட்டு பாப்பாக்கு இப்படி பேசுவார். இப்படி நம்ம கூடுதலா சிந்திச்சோம்னா இது சரியில்லைன்னு சொல்றோம். அப்ப இது சரியில்லைங்கிறதுக்கு காரணத்தை வேணா நம்ம 4 காரணம் கூட சொல்ல முடியுமே தவிர, முதல் சொன்னவர் யாரு? இஸ்மாயில் தான் சொன்னாரு. அவர் ஏன் குரான மருத்துவர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவர் ஏன் ஹதீஸ மருத்துவர்கள் லிஸ்ட்ல சேர்க்கல? அவர் ஹதீஸ மருத்துவர் பட்டியல் அவர் சேர்க்கணும் இல்லையா? ஹதீஸை மருத்துவர்கள் உமர் இல்லாதவர்கள், ஆயிஷா, ஷாஃபி, குர்துபி, ஜுர்ஜானி, இஸ்மாயிலின்னு சொல்லணும்ல. அப்படி ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம அதுக்கு அடுத்து இப்ப இந்த மேட்டர்ல மதுகப்புக்காரங்க எல்லாம் பரவாயில்லை, மதுகப் பின்பற்றாங்க இல்லையா? அவங்க எல்லாம் இந்த மாதிரி நம்ம விமர்சனத்தை மறுக்கிறதே கிடையாது. குரானுக்கு மாற்றமா இருந்தால் ஏத்துக்கிற மாட்டோம் நம்ம சொல்றோம்ல, அவங்க அதுக்கு நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. மதுகப்பு விஷயத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க தவிர இப்படி ஒரு கருத்தை சொல்லிவிட்டார்கள் விமர்சிக்கிறது இல்ல. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள்,
மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குரான் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம் 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதை யார் விமர்சிக்கிறாங்கன்னா, தௌஹீது போர்வையில் இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்கள் தான் இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குகிறார்கள். சுன்ன ஜமாத்து மதுஹபுக்காரன் தரிகாக்காரன் ஆக்கவே இல்லை. யார் ஆக்குறா? அந்த சவுதியில் உள்ள உலமாக்கள், சலபிகள் சொல்லக்கூடிய சவுதி உலமாக்கள், ஜாக்கி, இது மாதிரி அதுல இருந்து பிரிந்த அஹ்ல ஹதீஸ், கேரளாவில் நதுவத்துல் முஜாஹிது, இவங்கெல்லாம் தௌஹீது குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை சொல்லக்கூடியவங்க. இவங்கெல்லாம் இந்த வாயளவுல குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கத்தின் அடிப்படை என்று வாயளவில் சொல்லக்கூடியவர்கள் இதை வந்து விமர்சனம் அவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மெயில்ல பரப்புறது, நோட்டீஸ் பரப்புறது, இதை ஒரு மீட்டிங்கில் தலைப்பாக்கி பேசுவதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டத்தார் தான் சொல்றாங்க. இந்த கூட்டத்தார் எல்லாருமே ஒரு ஆளை மதிப்பாங்க. யாரை மதிப்பாங்க? முதல் இடத்துல உள்ளார் யார் இவங்களுக்குலாம்? இப்னு தைமியா. நம்மளுக்கு முக்கியமான இடத்துல வைப்போம், ஆனா அவர் தவறான கருத்தை விட்டுருவோம். இவர்கள் எல்லாருமே சலபிகள் சொல்லக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய முதல் குருநாதர் யாரை எடுத்துக்குவாங்க? இப்னு தைமியா. அந்த வகை அந்த சுன்ன ஜமாத்துக்காரன் எல்லாம் திட்டுறது வந்து இந்த இப்னு தைமியா வழிகட்ட உடனே அவங்க நாசமா போனாங்க. அவங்க ஏன்னு கேட்டா ஒரு அந்த தாபியன்கள் காலத்துக்கு அப்புறம் டோட்டலா இஸ்லாமே அழிஞ்சிருச்சு சொல்லலாம். தாபியன்கள் காலத்துக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாமுடைய மொத்த வடிவமே நெஞ்சிருச்சு, முழுசா மாறிவிட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கத்தலத்தை வந்து தர்கா வைக்கிட்டான்னு பாருங்களேன். இன்னைக்கு அது இருந்துட்டு இருக்க. இன்னைக்கு அந்த டூமை போட்டபடி இருக்கு. துருக்கிக்காரன் செஞ்ச வேலை, இவங்க பண்ண வேலையில் என்னவாச்சு? ரொம்ப பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஒவ்வொரு மக்காவுல போய் இறங்குனீங்கன்னா ஒவ்வொரு பத்ர் சஹாபி பேர்லயும் ஒரு தர்கா, பத்ர் சஹாபி ஒருத்தர் பேர்ல என்ன இருக்கேன் ஒரு தர்கா வச்சு அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் ஹிஜ்ரி 700ல இப்னு தைமியா வர்றாரு. இது 700 ஆண்டு, ஹிஜ்ரி 700 ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 700 வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்தா அவர் படிக்கிற குர்ஆனுக்கும் இவங்களுடைய நடைமுறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் ஆய்வு பண்ணி என்ன செய்யறாரு? இதை ஒழிச்சு கட்டி ஆகணுங்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து வெறுமனே பயான் பண்ணக்கூடியவரா மட்டும் இல்லாம அவர் ஒரு படையை உண்டாக்குறாரு. மக்களையும் சீர்திருத்தம் பண்றாரு. படை எடுத்து இந்த தாத்தாரிகளோட போர்லாம் இட்டு அவர் கை ஓங்கி எல்லாம் இடிச்சு தகர்த்தாரு. தர்காக்கள் எல்லாத்தையும் செஞ்சாரு. கொள்கைகளையும் தகர்த்தாரு. ஒரு மாவீரர், அறிஞராகவும் இருந்தாரு, ஒரு பெரிய வீரராகவும் இருந்தார். இன்னைக்கு அந்த 700 ஆண்டுக்கு பின்னாடி எந்த அளவுக்குன்னா அந்த தாபியன்கள் சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்திலிருந்து 700 ஆண்டு வரைக்கும் ஒருத்தன் வந்து தலாக்குன்றான்னு வைங்க, முத்தலாக்கு 3 தலாக்குங்கிறது தான் சட்டமா இருந்துச்சு. ஹனஃபிலையா தான் சட்டம், ஷாஃபிலையா தான் சட்டம், மாலிக்கில தான் சட்டம், ஹம்பலில தான் சட்டம், லாஹிரியாக்கள்ல தான் சட்டம், எல்லாம் சட்டம் இருந்துச்சு.
இவர் என்ன பண்ணாரு, ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி இருக்கும்போது அதை மீற உமர் யாரு, உஸ்மான் யாரு, அலி யாருன்னு கேட்டார். யாரு கேட்டா? இப்னு தைமியா கேட்டார். கேட்டு நினைஞ்சாரு, 3 தலாக்குன்னு சொன்னானே, அதனால ஒரு தலாக்கு தான். முத்தலாக்குன்னு சொன்னா ஒரு தலாக், ஒரு தடவை சொன்னால் ஒரு தலாக்கு தானே தவிர அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழலாம். 3 தடவை சொல்லணும் தலாக்கு என்பதையெல்லாம் அதுக்கு விழாவாரி அது சம்பந்தமான ஆய்வுலாம் எடுத்து பயங்கர ஃபைட் பண்ணி இதை சொன்னதுக்காக வேண்டி என்னஞ்சாங்க, அவர் பயங்கரமான வழிகேட்டில் உள்ளவராக சித்தரிச்சாங்க. அதே மாதிரி அல்லாண்டா சூனியம் இருந்தாங்கல்ல, அல்லாண்டா என்ன ஒண்ணும் இல்லாதான் அல்லா அப்படின்னு இருந்தாங்க. அதை உடைச்சி அல்லாண்டா என்ன, அல்லாவுக்கு என்ன நமக்கு உருவம் நமக்கு தெரியாதுன்னு சொல்லணுமே தவிர அல்லாண்டா இப்படி ஒண்ணும் இல்லாம அல்லாவா மறுமையில பாப்போம்லாம் இருக்குத அப்படிங்கிறதுனால என்ன இருக்கு, அல்லாவுக்கு கை முகம் இருக்குன்னா இருக்குதான், நமக்கு தெரியாது, பாப்போண்டு வருதுல மறுமையில அப்படிங்கிற கருத்தை இந்த 600 ஆண்டுகளா ஒழிச்சு வச்சிருந்தாங்க. அல்லாண்டா அந்த உருவமற்ற இறைவன் இந்த நாவூர் நினைவா பாட்டிருக்க, அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருந்தது. அதை உடைச்சவர் யாரு? இந்த 700 ஆண்டுகளா 600 ஆண்டுகள் நாசமா போய் கிடந்ததை உடைச்சி எடுத்து அந்த 700க்கு பிறகுதான் எழுச்சிய, 700க்கு பிறகுதான் இஸ்லாமுக்கு எழுச்சி நினைச்சு பரவலாக எல்லா பக்கமும் தௌஹீத் வந்தது. இந்த தர்கா வழிபாட்டை எதிர்த்து ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய அணிகள் உருவானது. இப்ப நம்ம எல்லாத்துக்கும் அவர் முன்னோடிய நிற்பார். இந்த உம்மத்துல தௌஹீத் நிலைநாட்டுவதற்காக வேண்டி களமிறங்கினதுல ஃபர்ஸ்ட் இடத்தை நம்ம அபூபக்கர் அவர்களுக்கு கொடுத்தோமையானால் அவர் தான் கொடுக்கணும். இல்லாட்டி ரசூலுல்லாஹ்வை செலவழிச்சிட்டு போயிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போற நேரத்தில் அவர் அந்த ஸ்டாண்ட் எடுக்கலன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் மௌத்தா போற என்ன பள்ளிவாசல்லாம் ரசூலுல்லாஹ் கோயிலா போயிருக்கும். அதை தடுத்து நிறுத்தி தௌஹீதுக்கு இந்த உம்மத்துல தௌஹீதுக்கு ஒரு ஆளை முன்னாடி நிறுத்தா நம்ம யாரை நிப்பாட்டுவோம்? அபூபக்கர் அவர்கள் நிப்பாட்டுவோம். அதுக்கு பிறகு வந்த தலைமுறை அப்படி நாசமா போன பிறகு குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம்ங்கிறத அடிச்சு சொன்னவர்ல யார் முக்கியமான ஆளு? இப்னு தைமியா முக்கியமான ஆளு. ஆனா என்னன்னு கேட்டா இவருடைய நல்ல அறிவு லாஜிக்கலா நல்லா பேசியிருந்தாலும் இவருடைய அந்த ராணுவத்தில் ஈடுபட்டது படை திரட்டி கொண்டிருந்த உருக்குனால ஹதீஸ் துறையில இவருக்கு ஆய்வு பட்டாது. லைவ் செய்கை அந்த அறிவிப்பாளர் மேட்டெல்லாம் கொஞ்சம் இதுல பலவீனமானலாம் சரின்னு சொல்லியிருக்கிறார். அதை அவரை குறை சொல்ல முடியாது. அவருக்கு அவருடைய வேலை சுமைக்கு இந்த காலத்துல நமக்கு வேலை சுமை ரொம்ப கம்மியா இருக்கு, எல்லாம் கம்ப்யூட்டர் மூலமா போச்சு. அந்த காலத்துல எல்லாமே மேனுவலா பார்க்க வேண்டிய காலமா இருந்ததுனால அவருக்கு என்ன செய்ய முடியல, படையும் அனுப்பணும், சண்டையும் போடணும், இதையும் உடைக்கவும் செய்யணும், அங்க போய் அந்த தர்கா உடைச்சிட்டு அந்த தர்கா உடைச்சிட்டு என்ன செய்யணும், அந்த விலையும் பார்க்கணும். ஒரு கவர்மெண்ட் நடத்துற அளவுக்கு அவர் இதுக்கு எதிராக நினைஞ்சாரு. ஒரு போட்டி கவர்மெண்ட் நடத்துற அளவுக்கு எல்லாம் செஞ்சதுனால அந்த வகையில சில ஹதீஸ்கள் நினைஞ்சிருப்பாரு. அவர் இப்னு தைமியா சரின்னு சொன்னா நம்ம ஆய்வு பண்ணணும். ஹதீஸ் ஸ்காலர்ல ஒரு வரமாட்டார் பண்ணுங்களா, ஆனா கொள்கையில கரெக்டான ஆளு அவர். எப்போ உள்ளவர் அதுக்கு பின்னவர் அவர் அவரை தான் முன்னோடி ஆக்குனார். முகமது அப்துல் வஹாப் காலத்திலேயே மறுபடியும் சில பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அவர் இதே மாதிரி ஒரு படையை உண்டாக்கி சவுதுங்கிற மன்னரோட கான்டாக்ட் பண்ணி நான் என்னுடைய படையை உனக்கு தர்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்களை துருக்கிக்காரனை ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி புரட்சி பண்ணி சவுதி அரசாங்கத்தை உண்டாக்குறாங்க. மன்னர் சவுது தலைமையில் என்ன செய்யுது, மன்னர் சவுதுக்கு ஒரு வலதுகையா இருந்தார். அதனால என்ன செய்வாங்க, அவருடைய பரம்பரை தான் முக்தியா இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும். சவுதி அரேபியாவில் ஆட்சி அவங்களுக்கு, ஆட்சி தலைமை அவங்களுக்கு, மத தலைமை இவங்களுக்கு. ஆட்சி தலைமை சவுதுடைய பரம்பரையில் வரணும். மதத்துல முக்தி இப்னு பாசிட்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? அப்துல் வஹாப் இல்ல, முகமது அப்துல் வஹாப். இவருக்கு முன்னோடி யாரு? இப்னு தைமியா. அவர் 700ல உள்ளவர், இவர் 1200ல உள்ளவர். 200 வருஷத்துக்கு முன்னவர். முகமது அப்துல் வஹாப் வஹாபிங்கிறாங்க இல்ல, அவர் இதே மாதிரி தர்காலாம் உடைச்சாரு, அதுக்கு பிந்தி எல்லாத்தையும் உடைச்சாரு, ஏற்படுத்த நிலைநாட்டில். அவரும் ஹதீஸுக்கு ஸ்காலர் கிடையாது. முகமது அப்துல் வஹாப் என்ன இல்ல, ஆனா சரியான கொள்கையில் உள்ளவர். இப்ப இப்னு தைமியா என்பவர் நாமளும் அவரை மதிப்போம். எப்படி மதிப்போம்? இப்படி நம்ம மதிப்பு முடிச்சுவோம். அவர் ஹதீஸ் ஸ்காலர் கொஞ்சம் சரியில்லை, அது கொஞ்சம் ஆய்வு செய்யணும், சில விஷயங்கள்ல அவர் ஸ்லீப்பிங் ஆயிருக்கிறாரு என்று சொல்லி கொண்டு அவரை மதிப்போம். இவங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு மதிப்பாங்க. நம்மளும் அவரை மதிப்போம். நமக்கு இந்த 700க்கு பிந்தி வந்த ஆட்கள் இந்த ரசூல்லா காலத்துக்கு 700 ஆண்டு வரைக்கும் வரலாறு எடுத்துக்கொண்டால் அபூபக்கருக்கு அடுத்து ஒரு எழுச்சியை உண்டாக்குனவராக இவர் தான் நிற்பார் வரலாற்றுல. இப்னு தைமியா தான் மார்க்க ரீதியா கொள்கை ரீதியா அது மாத்திரம் இல்லாம கிறிஸ்துவரோட விவாதம் பண்றது இவர் நிறைய பண்ணியிருக்காரு. கிறிஸ்துவருக்கு எதிராக விவாதம், நாத்திகரோட விவாதம், இஸ்லாத்தை தாவா பண்றது ஒரு குறிக்கோள் எடுத்திருக்கோம்ல, அதுல எல்லாம் ரொம்ப பைபிள் ஏ டு Z கரைச்சி குடிச்சிருப்பாரு. பைபிள் அரபில இஞ்சில்னு போட்டிருந்தாங்க, அது அந்த காலத்துல இருந்தது. அதை எடுத்து வைத்து ஆய்வு செஞ்சு அதுல எல்லாம் நல்லா கரை கண்ட ஒருத்தர். இவருடைய பத்துவாக்கள் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 வால்யூம் கொண்ட பெரிய புக்குகள் இருக்கு. பெரிய புக் அவ்வளவு இருக்கும் அவருடைய பத்துவாக்கள் மட்டுமே. அது இலவசமா கூட சவுதியில தருவாங்க. நம்மளாம் கூட இலவசமா நினைஞ்சிருந்தோம், வாங்கி வச்சிருந்தோம். அந்த மார்சாவில் இருக்கு, சேலம் மார்சாவில். அது இப்ப நம்ம சாப்டர்ல இருந்துச்சு. இப்ப
இப்ப அதெல்லாம் என்ன மாதிரி கிதாபுகள் தேவையில்லை, லேப்டாப்ல மட்டும் இந்த கிதாபெல்லாம் எடுத்துக்கலாம். அப்ப அந்த மாதிரி சில பத்துவங்கள்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு. எந்த கேள்வியா இருந்தாலும் குர்ஆனை அடிப்படையில் சொல்லணுங்கிற கொள்கை உள்ளவர். தப்பாவும் சொல்லியிருக்கான், கொள்கை கரெக்ட், கொள்கையில கரெக்டான ஒரு ஆள் அவர். அப்ப அந்த இப்னு தைமியாவை இந்த சலபுகள்லாம் இருக்காங்க. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு புஸ்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்க்க போறீங்க, மொழிபெயர்க்கணும்னு சவுதியில கேட்டீங்கன்னு சொன்னா அவன் என்ன செய்வானா, பணம் கொடுப்பான், பல லட்சங்கள் கொடுப்பான். ஆனா மொழிபெயர்க்கிற நூல் இப்னு தைமியா நூலா இருக்கணும். எதுக்கு மட்டும் தான் கொடுப்பான்? நீங்க வந்து உமர்லான கிதாப்னு சொல்லி கிதாப் மொழிபெயர்ப்பு பண்ணாலும் காசு தர மாட்டாங்க. புகாரியை தமிழாக்கம் பண்ணி இலவசமா கொடுக்க போறோம்னா என்ன செய்ய மாட்டான், அதுக்கெல்லாம் காசு தர மாட்டான். இப்னு தைமியா புஸ்தகம் நாங்க இது தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட போறோம் இலவசமானவுடனே அது ஒரு கணக்கு பண்ணி என்ன செய்வான், அந்த நாட்டு கணக்கு பண்ணி ரூபாய்க்கு வந்து இந்த நாட்டுக்கு அடிச்சு விட்டோம்னா ஒரு புஸ்தகம் போட்டா 20 லட்சம் ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்கும். வணங்குதா? அவன் நாட்டு ரேட்டுக்கு தந்துருவான் ரூபா. வணங்குதா? அந்த நாட்டில் பிரிண்ட் பண்ணுனா என்ன ஆகுமோ, 30 ரூபா ஆகுன்னு வைங்களேன், அங்க 30 ரியாலே ஆகும். அவன் 30 ரியால் கணக்கு பண்ணி எனக்கு தந்துருவான்னு வைங்க, நான் 30 ரூபாயில வேலையை முடிச்சிருவான்ல. அப்ப 30 ரூபாயில முடிச்சா 2 ரியால் தானே ஆகும், 28 ரியாலுக்கு லாபமா போயிடும். அதனால தான் வசீலா தெளிவான சட்டங்கள், இறைநேச செல்வர்களும் செய்தானின் தோழர்களும் எல்லாம் சில புக்கு இப்படி தேவையா புக்கு தமிழ்ல இருக்குது. இதெல்லாம் அந்த மதனிகள் மொழிபெயர்த்திருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே பல லட்சங்க, இதை ஒவ்வொரு மொழிபெயர்த்து ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. அந்த மொழிபெயர்த்தாளர்கள் என்ன செய்வாங்க, அப்படி எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, அந்த இப்னு தைமியா என்பவர் இவங்களுக்கு அவ்வளவு பெரிய முக்கியமான ஆள். இப்னு தைமியா என்பவர் வந்து சலபுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, ஜாக்குக்கும் அது மாதிரி அதுல இருந்து பிரிந்த அந்த அனைத்து ஆட்களுக்கும் யார் முக்கியம்? இப்னு தைமியா. நம்ம ஆளுக்கும் முக்கியமான ஆள் தான். நம்ம முக்கியமானது நமக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம்ல, அபூபக்கரவா இருந்தாலும் குர்ஆனை மாத்தமா தூக்கி போட்டுருவாங்க. அந்த அளவுகோலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், அவங்க அளவுகளை தாண்டி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்ப நீ இப்னு தைமியா தானே தூக்கி நிக்கிற, அந்த இப்னு தைமியா என்ன சொன்னாருங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொல்ல நிக்கிறேன். இந்த இவங்கள்ட்ட எல்லாம் போய் இப்னு தைமியா தானப்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படி பார்த்து சொல்றாங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல வருதுங்க, இது சனது சரியான ஹதீஸ், முஸ்லீம்ல வருது, சனதுலாம் அறிவிப்பாளர் கரெக்டா இருக்கு. என்ன ஹதீஸ்னு கேட்டா, அதான் அல்லாஹ் வந்து சனிக்கிழமை என்ன செஞ்சான், வந்து பூமியை படைக்கிறான். நல்லா கவனிங்க, அந்த ஹதீஸ் என்னது, சனிக்கிழமை பூமி, ஞாயிற்றுக்கிழமை மலை, திங்கட்கிழமை மரம், செவ்வாய்க்கிழமை உலோகம், புதன்கிழமை ஒளி, வியாழக்கிழமை உயிரினம், வெள்ளிக்கிழமை வந்து ஆதம், வெள்ளிக்கிழமை மனுஷன். இப்படி அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான், படைத்தாண்டு வருது. இப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் கேட்கிறாரு, அதாவது சனிக்கிழமை துவக்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் படைக்கப்பட்டிருக்கு. சனியும் படைச்சான் அல்லாஹ், ஞாயிறும் படைச்சான், திங்களும் படைச்சான், செவ்வாயும் படைச்சான், புதனும் படைச்சான், வியாழனும் படைச்சான், வெள்ளியும் படைச்சான். எத்தனை நாள் படைச்சான்? குர்ஆன்ல எத்தனை நாள்ல வருது? இதை போய் ஏத்துக்கிறேங்கிறாரு அவர். என்ன கேட்கிறாருன்னா, 6 நாள்ல படைச்சது அல்லாஹ் சொல்றான், 7 நாள்ல படைச்சது ஹதீஸ் சொல்லுது, இது எப்படிப்பா ஏத்துக்கிறேன்னு கேட்கிறாரு. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறாங்க இவங்க? ஹதீஸுக்கு மாத்தமா தான் ஏத்துக்க கூடாது, நம்மள புதுசா உண்டாக்கிட்டோம். அவர் அழகா எவ்வளவு அழகா எதனால இது மறுக்கிறாரு, இந்த நிலைப்பாட்டு எதுக்கு மறு, ஹதீஸ் மறுக்க காரணம் என்ன? குர்ஆன் 6 நாள்ல படைச்சோன்னு எத்தனை வசனங்கள் இருக்கிறது. அப்ப 6 நாள்ல படைச்சது அல்லாஹ் சொல்லும்போது மாத்தமா ஹதீஸ் இருந்தா ஏத்துக்க கூடாதுன்னா, இந்த கருத்தை எல்லாத்துக்கும் தானே பொருத்தனே, இந்த ஒரு ஹதீஸுக்கு மட்டும் உள்ளதா? அப்ப குர்ஆனுக்கு முரண்படுது என்பதற்காக வேண்டி முஸ்லீம்ல வந்திருந்தாலும் என்ன செய்யறாரு, மறுக்கிறாரு. ஆளுக்கு மேல குறை கிடையாது, இந்த முஸ்லீம்ல ஒரு அறிவிப்பாளர் மேல ஒரு குறையும் கிடையாது. அப்ப இது இப்னு தைமியா யாருங்கிறத உங்கள்ட்ட மனசுல வச்சு உங்கள்ட்ட கேட்கணும், இப்படி இப்னு தைமியா சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப 7 நாள்ல படைச்சதா ஹதீஸ் வருதப்பா, இது வந்து 6 நாள்ல படைச்சதா குர்ஆன்ல இருக்கு மாத்தமா இருக்குங்கிறாரு. அதுக்கு என்ன நீ சொல்ல போற? சஹீஹ்னு சொல்ல போறியா? அப்ப இப்னு தைமியா தப்பா சொல்றான்னு சொல்லவே மாட்டாங்க. அதாவது இவங்க எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தப்பா சொன்னாலும் சொல்லிடுவாங்களே தவிர இப்னு தைமியா தப்பா சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க. அப்படியாக அவங்க உள்ளத்துல நிறைய, நமக்கு அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் அவரோட இடத்த கரெக்டா வச்சுட்டு இருக்கோம். அப்ப அப்படி நினைக்கக்கூடிய இப்னு தைமியா ஏன் சொன்னாரு குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குதுன்னு சொல்லி தானே மறுக்கிறாரு. அப்ப இப்னு தைமியா வந்து அப்படி சொல்லிட்டாரா? அதுக்கப்புறம் வந்து ரஹபி, ஹாஃபில் ரஹபி, இவர் வந்து யாருன்னு கேட்டா, பிற்காலத்தில் அந்த அறிவிப்பாளர்களுக்கு திரட்டி சரியான ஆளு தவறான நூல் எழுதுறாங்கல்ல, அந்த நூல்ல வந்து முதலிடத்தில் வைக்கக்கூடிய அழகாக தொகுக்கப்பட்ட நூல் வந்து இவர் எழுதின நூல் தான். மீசானுல் இஅ்திதால்னு சொல்லி நெஞ்சாரு எழுதினாரு. ஆல்பபெட்டிக் வரிசை பிரகாரம் எந்த அறிவிப்பாளர்னா அந்த ஒரு கிதாப் போதும் நமக்கு. எந்த அறிவிப்பாளர் இருந்தாலும் சரி, என்ன இருக்கேன் அந்த கிதாப் எடுத்தீங்கன்னா அவர் யாரு என்ன, அவரை பத்தி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கிற ஃபுல் டீட்டெயில் என்ன செய்வாரு, அவர் சொல்லுவாரு. மனிதர்கள் இல்லாத தவறான தகவல் இருக்கு, அது ஒரு விஷயம். எதுக்கு சொன்னாலும் சேர்த்துக்கணும். நீங்க ஒரு ஆளுக்கு சர்டிபிகேட் கொடுத்து என்ன நினைச்சக்கூடாது, அப்படின்னு நினைச்சக்கூடாது. யாருக்கு சர்டிபிகேட் கொடுத்தாலும் என்ன அர்த்தம், அது ஒரு 75 மார்க் தான் அர்த்தம். நம்ம மனிதன்கிற யார் நல்லவர்னு சொன்ன அர்த்தம், 75 நல்லவர்னு அர்த்தம்.
நம்ம சில சொல்லுங்க சொன்னாங்க அன்னைக்கு தான் சொன்னாரு இவர் மாதிரி ஒரு அறிஞரை இல்லைன்றாரு அவர் தப்புங்கிறாருவாங்க. நம்ம மனிதன் பேசுற விதமா பேசுறோம். ஒரு மனுஷன் நல்ல வேண்டாம்னு அர்த்தத்தை சொல்லுவோம், ஒரு 75ங்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இவருடைய ஆய்வுல தவறுகள் இருக்கலாம். ஆனா இருக்கிற நூல்கள் நல்ல டாப்பான நூல். ரஹபியுடைய அந்த மீசானுடைய ஏத்துத்தாளி என்பது அறிவிப்பாளர்களை பற்றி அலிஃபுபே வருஷப்படி உமருண்டா ஐன் போட்டு பார்த்தா கரெக்டா வந்துடும். அதுல வந்து என்ன செய்யும், அந்த வருஷப்படி அந்த பேரை எடுத்து ஒரு முறை யார் எத்தனை உமர் இருந்திருக்கிறாங்க, என்னென்ன ஆளு இவர்கிட்ட அறிவிச்சாள் யாரு, அவர் இவர் யார்கிட்ட அறிவிச்சாரு, இவருடைய உஸ்தாதுகள் யாரு, இவருடைய மாணவர்கள் யாரு, நம்பகத்தன்மை என்ன, இப்ப மோத்தா போனாரு, அனைத்து டீட்டெயிலும் என்ன செய்யும் கிடைக்கக்கூடிய ஒரு நூல். அவர் என்ன செய்யறாரு ஆய்வாளர், இது ஹதீஸ் கிடையாது, ஒரு சம்பவம் தான் இது. ஆனால் அந்த சம்பவத்துல வந்து அவர் ரஹபி சொல்லக்கூடிய விமர்சனம் தான் முக்கியமானது. என்ன சம்பவம்னு கேட்டா, இது சொல்லக்கூடிய ஆள் யாரு, மேல படுத்த இஸ்மாயில் இஸ்ஹாக் என்பவர் கூறுகிறார்னு போட்டிருக்கா, அவர் தான் இதை அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, அகமது பின் ஹம்பல் அவர்கள் என்னிடம், இந்த ஹாரிஸ் உங்களிடம் அதிகமான நேரம் இருக்கிறார், இவரை உங்கள் வீட்டிற்கு ஒருமுறை வரவழைத்து இவரது பேச்சை கேட்பதற்காக என்னை ஒரு இடத்தில் அமர வைக்கலாமே என்றார்கள். அதாவது ஹாரிஸ் ஒரு ஆள் வந்து அகமது பின் ஹம்பல் மதிக்கத்தக்க ஒரு அறிஞராக இருக்கிறார். அப்ப இந்த அகமது பின் ஹம்பல் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்மாயில் பின் இஸ்ஹாக் கிட்ட சொல்றாரு, ஹாரிஸ்க்கு உங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது, உங்களோடவே ஹாரிஸ் இருக்கிறாரு, அவருடைய செய்திகள் நானும் கேட்க ஆசைப்படுறேன், என்னை அவரையும் சந்திக்கிற மாதிரி என்ன செய்ய ஒரு மீட் பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தாங்க அப்படின்னு கேட்கிறார். நானும் அவ்வாறு செய்தேன். ஹாரிஸும் அவரது மாணவர்களும் வந்து சாப்பிட்டு விட்டு இஷா தொழுதார்கள். சாப்பாடுன்னு கூப்பிட்டு சந்திக்கிறதுன்னு அப்படி செய்வாங்க, விருந்து வச்சிருக்காங்க, இவரையும் வர சொல்லி அவரையும் வர சொல்லி சந்திக்க ஏற்பாடு பண்றது. அப்ப இஷா தொழுதார்கள். பின்பு அவர்கள் சுமார் இரவின் பாதி வரை ஹாரிஸின் முன்பு அமைதியாக அமர்ந்தார்கள். பாதி நேரம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்க, ஒன்னும் பேசாம, இவர் பேசுறது இவர் கேட்கிறதா இவர் சொல்றதான்னு இல்லாம பாதி நேரம் வரைக்கும் அப்படி இருந்தாங்களாம். பாதி நேரம் ஆன உடனே ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்து ஹாரிஸ் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹாரிஸ் பேசுறாரு, அவர்களுடைய தலையில் பறவை தங்கும் அளவிற்கு கவனத்துடன் கேட்டார்கள். அந்த அதாவது ஹாரிஸ் பேசுறாரு, எப்படி கேட்கிறாங்கன்னு கேட்டா, ஆடாம அசையாம இருக்கிறாங்க, ஒரு பறவை கூட ஒரு தலையில தங்கிரும் போல இருக்கு. ஆடுனா பறவை ஓடி போயிரும்ல, பறவை தங்கும் அளவுக்குன்னா ஆடாம அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பறவை தலையில தங்கினா கூட ஒரு மரம் நினைச்சுக்கிறோம், அந்த மாதிரி தலையில வந்து பறவை உட்கார்ற அளவுக்கு நினைச்சாங்க, கவனமா கேட்டாங்களாம். கேட்டவுடனே அப்ப வந்து சிலர் அழுதுட்டாங்க. அவர் பேசின ஒரு பயான கேட்டு என்ன செய்யறாங்க, நல்ல ஒரு ஸ்காலர், அகமது பின் ஹம்பலை மதிக்கிற ஸ்காலரா இருந்திருக்காரு. சிலர் அழுதாங்க, சிலர் திருக்குற்றார்கள். அப்போது நான் மேலறைக்கு சென்று அகமது இமாமை பார்த்த பொழுது அவங்க மயக்கம் போடுற அளவுக்கு அழுதுட்டு இருந்தாங்களாம். அங்கவே அகமது பின் ஹம்பலை பார்த்தா இவருடைய உரையை கேட்டுட்டு அவர் மயங்கிடுவார் போல இருக்கு, அந்த மாதிரி என்ன செய்யறாங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இவர்கள் சென்ற பிறகு அகமது அவர்கள் சொல்றாங்க, நான் இவர்களை போன்று யாரையும் பார்த்ததில்லை, இவரது பேச்சை போன்று எவரது பேச்சையும் கேட்டதில்லைங்கிறாங்க. அகமது பின் ஹம்பல் என்ன செய்யறாருன்னா, இந்த ஹாரிஸ் ஒரு பயான் பண்றாள் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறார். இது ஹதீஸ் இல்ல, இது ரசூல்லா சம்பந்தப்பட்டது இல்ல, இது சஹாபாக்கள் சம்பந்தப்பட்டதும் இல்ல, அகமது தபா தாபியின்கள் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இதை எழுதிட்டு ரஹபி சொல்றாரு, இது சரியான அறிவிப்பாளர் தொடரை கொண்ட சம்பவம். இதை வந்து யார் சொன்னார் அவர் நல்லவர், அவருக்கு யார் சொன்னார் அவர் நல்லவர், அவருக்கு யார் சொன்னார் அவர் நல்லவர், இது எல்லாருமே நல்ல ஆட்களை தான் இருக்கிறாங்க. ஆனாலும் மறுக்கப்பட வேண்டியது இந்த சம்பவத்தை நான் மறுக்கிறேன் அப்படிங்கிறாரு. எதனால மறுக்கிறது, எனது உள்ளம் இதை ஏற்றுக்கொள்ளாது, அகமது போன்ற பெரிய அறிஞரிடமிருந்து இது போன்ற நிகழ்வு ஏற்படுவதை நான் அசாத்தியமானதாக கருதுகிறேன். அவர் என்ன சொல்றாரு, அகமது இப்னு ஹம்பல் எவ்வளவு பெரிய ஸ்காலரு, இந்த மாதிரி நாம் மயக்க மூச்சு எடுத்து அதெல்லாம் வந்து ஒரு போலி சுபியாக்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு தன்மை. இவங்கெல்லாம் ஸ்காலர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி போத மாதிரி இந்த சாமி அந்த மாதிரி சாமி ஆடுவாங்கல்ல, அது மாதிரியான தன்மையில் இது இருக்கிறது. பறவை உட்காந்தாங்களாம், பறவை உட்காந்தா கூட தெரியலையா, அவங்க நம்மளாம் அப்படி உட்காந்தா மூச்சியாகிற அளவுக்கு மயக்கம் போடுற அளவுக்கு இருந்தாராம். இப்படி இல்லாம ஒருத்தனுக்கு பேச இயலும், என்ன மாதிரி பேசினாலும் அகமது இப்னு ஹம்பலே ஒரு பெரிய ஸ்காலரு, அவர் இதை கேட்டு இந்த மாதிரி ஆடி மெய் மறந்து போயிட்டாருலாம் சொல்லுவதை வந்து என்னால ஏத்துக்கிற முடியலங்கிறார். அறிவிப்பாளர் சரிங்கிறாரு, ஆனா ஏத்துக்கிற முடியல, நடைமுறைக்கு இது ஒவ்வாதான் இருக்கிறது, இப்படி இருந்திருக்கவே இயலாது. அகமது ஹம்பல்னா யாரு, அவருடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு இதை வந்து என்ன செய்ய முடியாது, அவருடைய வரலாறை அறிந்த யாரா இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வு அகமது இப்னு ஹம்பல் மாதிரி ஆள்கிட்ட என்ன செய்யாது, ஏற்படாதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப அகமது இப்னு ஹம்பல் மாதிரியான ஆள்கிட்ட இது ஏற்படாதுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரியான ஆள்கிட்ட இதை விட மோசமானது ஏற்படுமா, சாலிம் மேட்டர் மாதிரி ஏற்படுமா, அது மாதிரியான அல்லாஹ்வுடைய தூதருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல,
அவங்களுக்கு நம்ம உள்ளத்துல ஒரு மரியாதை இருக்குதுல்ல, அந்த மரியாதையை பாதிக்கிற மாதிரி எல்லாம்ல ரசூலுல்லாஹ் பரல சொல்லி இருக்கிறாங்க. சனது கரெக்டா இருக்குதே, சனது சரியா இருக்கிறது. ஆனா அவங்களுடைய கண்ணியத்தை குலைக்கிற விதமா இருந்தா அஹ்மது ஹம்பலுக்கு இந்த பார்வை சஹாபிக்கு இருக்குமே, ஆனால் நமக்கு அதோட கூட இருக்கணுமா இல்லையா? அதுக்காக வேண்டி இந்த சைடு சப்போர்ட்டுக்காக வேண்டி நம்ம சொல்றோம். இது வரைக்கும் உள்ளதா வச்சுக்கிறேங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு 22 பக்கம் வரைக்கும் சொல்லியிருக்கு. புஸ்தகமா நீங்க படிச்சா கூட இப்படி உள்வாங்கி படிக்க மாட்டீங்க. புஸ்தகமா படிச்சீங்கன்னா மேம்போக படிச்சுட்டு போயிருவீங்களே தவிர என்ன செய்ய மாட்டீங்க, டீப்பா போவாது. இது முக்கியமா, இதுதான் நீங்க சந்திக்கிற கேள்வியில முக்கியமான கேள்வியா இருக்கும். புக்கு ஒன்று கையில வச்சுக்கிறீங்க, விளக்கங்களை என்ன செய்யுங்க, ரெஃபரன்ஸ் எந்த மாதிரி இது பண்ண வச்சுக்கிறீங்க, தொடர்ச்சியா என்ன செய்வோம். இதோட போதுமா இது அடுத்த போயிடலாம் அப்படின்னு இது முழுசா தேவைப்படுமா? அதில் குரான்டா என்ன அதெல்லாம் உங்களுக்கு அதில் விளக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்ப இது என்னென்ன ஹதீஸ் எல்லாம் முரணா இருக்குன்னு போட்டிருக்காங்க, லிஸ்ட் போட்டுக்கிறோம். அதாவது ஒன்னு இதுல கூட மேட்ரு முடிஞ்சிருச்சுங்க. மேட்ரு உழவுதான். இதுக்கு பிறகு என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த குரான் மட்டும் போதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பொய்யெல்லாம் அவங்க நம்ப சொன்னதுனாலதான். நம்ம கரெக்டான குரானுக்கு மாத்தம் தள்ளி இருந்தா அகல குரான் ஒருத்தன் வந்தே இருக்க மாட்டான். அவன் என்ன செய்யறான், குரான் ரசூலுல்லாஹ் சூனியம் பண்ணுங்கிறீங்க, அடுத்தவங்க மண்டாட்டிக்கு பால் குடிக்க சொன்னாங்கிறீங்க, என்னடா ஹதீஸ்ங்கிறீங்க, மறுத்துட்டு போன காரணம் என்ன? அதை சரின்னு நம்ம சொன்னதுனாலதான். அது தவறுண்டோம்னா அப்படி இருக்கா, கரெக்டா இருக்கா, போய் நம்ம அதிசயம் மறுக்கணும், தப்பானது மட்டும் மறுப்போம், நல்லது ஏத்துக்கணும்னு இருந்திருப்பான். அது தோன்றியதற்கு காரணம் அவன் தான் எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹதீஸியா குறிப்பிட்டு இன்னென்ன மாதிரி அது முரண்படுது, ஒரு 10 ஹதீஸா நம்ம ஒரு லிஸ்ட் போட்டுருக்கோம். 10ஓட முடியாது, எதெல்லாம் மாற்றமா இருக்கு நாளைக்கு கண்டுபிடிக்கிறோமோ அதை கூட என்ன செய்வோம், சேர்த்துக்கிறோம். அப்ப குரானுக்கு மாற்றமா இருக்கிறத அறிந்து கொள்வதற்கு இந்த 22 பக்கத்தை நீங்க படிச்சுட்டா போதும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குரான் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீர்க்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah